தோழர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நமக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, ஒரு சிறப்பான ஒரு மைய உரை ஆற்றுறாங்க. இந்த மைய உரைக்கு அண்ணன் முத்துமோகன் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்வின் இன்னைக்கு 2 பாடல் நம்ம பாடுறோம். ஒன்று தோழர் மதிவாணன் தோழர் பாடுறாங்க, அடுத்து தோழர் ஜான் தோழர் பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களை எல்லாருமே நான் மீட் பண்றேன். பாடுங்க, சரியா? சரி தோழர். அன்புக்குரிய தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய புரட்சிகர தினமான ரஷ்ய புரட்சியினுடைய அந்த நாளை முன்னிட்டு ஏதோ உங்கள் முன்னால் செங்கோடி செங்கொடி 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 சிக்காகோவின் வீதியிலே பிறந்து வந்தது, தோழர்களின் தியாகத்தினால் சிவந்து வந்தது. சிக்காகோவின் வீதியிலே பிறந்து வந்தது, தோழர்களின் தியாகத்தினால் சிவந்து வந்தது. செங்கொடி 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 உழைப்போரின் செங்கொடி, உரிமை காக்கும் செங்கொடி, தொழிலாளர் செங்கொடி, விவசாய செங்கொடி. உழைப்போரின் செங்கொடி, உரிமை காக்கும் செங்கொடி, தொழிலாளர் செங்கொடி, விவசாய செங்கொடி, சீறி பாய்ந்து பறக்கிறது செங்கொடி. இது நம் கொடி, நம் கொடி, செங்கொடி செங்கொடி. ஏழை கண்ணீர் துடைக்க வந்த செங்கொடி, ஏற்று பிழைக்கும் கூட்டம் ஓட்டும் செங்கொடி. மண்குளிர செங்கொடி, கண்குளிர செங்கொடி, தேன் துளியாய் செங்கொடி, வான் பறக்கும் செங்கொடி. சீறி பாய்ந்து பறக்கிறது செங்கொடி. இது நம் கொடி, நம் கொடி, செங்கொடி செங்கொடி. கொடுமைகளை எதிர்க்க வந்த செங்கொடி, மன்னர் முடி மறிக்க வைத்த செங்கொடி. கொடுமைகளை எதிர்க்க வந்த செங்கொடி, மன்னர் முடி மறிக்க வைத்த செங்கொடி. யுத்தம் கொண்ட செங்கொடி, ரத்தம் கொண்ட செங்கொடி, சாணி பால் செங்கொடி, சாதி விரட்டும் செங்கொடி. செங்கொடி செங்கொடி, சாணி பால் செங்கொடி, சாதி விரட்டும் செங்கொடி, வெட்டுகின்ற விண்மொழியால் செங்கொடி. இது நம் கொடி, வெட்டுகின்ற விண்மொழியால் செங்கொடி. இது நம் கொடி, செங்கொடி செங்கொடி. ஆலைகளை அணிதிரட்டும் செங்கொடி, ஊர்வலங்கள் வெற்றி கண்ட செங்கொடி. திசையெங்கும் செங்கொடி, நாடி நரம்பு செங்கொடி, திசையெங்கும் செங்கொடி, நாடி நரம்பு செங்கொடி. நாடு முழுவதும் செங்கொடி, நாடு காக்கும் செங்கொடி, நாடு முழுவதும் செங்கொடி, நாடு காக்கும் செங்கொடி. வெட்டுகின்ற மின்னல் செங்கொடி. இது நம் கொடி, நம் கொடி, செங்கொடி 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 செங்கொடி. சிக்காகோவின் வீதியிலே பிறந்து வந்தது, தோழர்களின் தியாகத்தினால் சிவந்து வந்தது. சிக்காகோவின் வீதியிலே பிறந்து வந்தது, தோழர்களின் தியாகத்தினால் சிவந்து வந்தது. செங்கொடி 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 செங்கொடி. நன்றி தோழர்களே. தோழர்களே, நம்முடைய மெய்நிகர் சந்திப்பு சோவியத் புரட்சியினுடைய 103ஆம் ஆண்டை கொண்டாடுகின்ற விதத்திலே இந்த மெய்நிகர் சந்திப்பு அமைந்திருக்கிறது. தோழர் முத்துமோகன் அவர்கள் ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் என்கின்ற தலைப்பிலே
பேசவிருக்கிறார். இன்றைய நிகழ்விற்கு நம்முடைய பேராசிரியர் அருமை தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அருமையான 2 பாடல்களை தந்த தோழர் மதிவாணன் அவர்களுக்கும் தோழர் ஜான் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய மெய்நிகர் சந்திப்பினுடைய 221வது நாள். இன்றைய நாள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ரஷ்ய புரட்சி நாள், 103வது ஆண்டு. இன்று அகில உலகத்திற்கும் முக்கியமான ஒரு நாள். இது உலகத்திற்கு வழிகாட்டியாய் அமையக்கூடிய ஒரு முக்கியமான நாள். சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகும் தொடர்ந்து இந்த நாள் பற்றிய விவாதங்கள், சோஷலிச கட்டுமானம் குறித்த விவாதங்கள் உலக அளவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இடதுசாரிகள் மத்தியிலும் இவை பல்வேறு இந்த நாள் பற்றிய இந்த புரட்சி பற்றி பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள வலதுசாரிகளும் இந்த புரட்சியை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 2 பக்கமும் இந்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு காரணங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு உலகத்திற்கே வழிகாட்டியாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அண்ணன் முத்துமோகன் அவர்கள் ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே பேச இருக்கிறார்கள். முத்துமோகனை பற்றி நம்ம புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் இந்த மெய்நிகர் சந்திப்பு, அதுக்கப்புறம் மார்க்சிய வகுப்புகள், இவற்றை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மெய்நிகர் சந்திப்பிலும் பல்வேறு உரைகளை அவர் வழங்கியிருக்கிறார். அதனால் நாம் புதிதாக ஒன்றும், அது எங்கள் அண்ணன், அவ்வளோதான். அதுதான் அறிமுகம் அண்ணனுக்கு. ஆமாம், அண்ணனை இப்பொழுது ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்து வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அரங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த அற்புதமான அரங்கத்தை 200க்கும் மேற்பட்ட அரங்கங்களாக அற்புதமாக தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட அதிக எண்ணிக்கையில் இந்த ஆன்லைன் ஜூம் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இதனுடைய மையமாக அமைந்திருக்கக்கூடிய தோழர்கள் விஜயகுமார், தோழர் ஜான், முஸ்தபா, கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் காமராசு, அண்ணன் சொக்கலிங்கம் தலைவர், பொருளாளர் மூத்த தோழர் மதிப்பிற்குரிய தோழர் ரமணி அவர்கள், இன்னும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அற்புதமான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் புரட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொருவருக்கும். 2 அழகான பாடல்கள், 2 பாடல்களுமே செங்கொடியை பற்றியவை. அந்த பாடல்களை வழங்கிய தோழர் மதிவாணன், தோழர் ஜான் ஆகியோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் நண்பர் ஜான் அவர்களும் என்ன தலைப்பில் பேசலாம் என்று ஒரு 2 நாட்களாக புரட்டி பார்த்து கொண்டே இருந்தோம். மனத்தினுடைய சிந்தனைகளை புரட்டி பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியாக ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் என்ற ஒரு பொது தலைப்பை வழங்கியிருக்கின்றோம். இருந்த போதிலும் கூட ரஷ்ய புரட்சியை பற்றி குறிப்பாக நேரடியாக அதனுடைய வரலாற்றை சொல்வது போல, அல்லது நிகழ்வுகளை சொல்வது போல, அல்லது வெறுமனே பாராட்டு உரைகள் சொல்லுவதை போல அமைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் இந்த தலைப்பை அமைத்துக் கொண்டோம்.
இன்னும் நண்பர் ஜானுக்கு அந்த தலைப்பு ஒருவேளை தெரியாது. தலைப்பாக புரட்சியை பற்றிய கோட்பாடுகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன. மார்க்சியத்தில் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், வரலாற்று பொருள்முதல்வாதம், இயக்கவியல் பொருள்முதல்வாதம், அரசியல் பொருளாதாரம், மார்க்சிய அழகியல், மார்க்சிய அறிவு தோற்றவியல் என்று பல விதமான பகுதிகள் அமைந்திருக்கின்றன. அதே போல மார்க்சியத்தில் புரட்சி பற்றிய கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டாரமும் உண்டு. புரட்சி என்ன விதமான அடிப்படைகளுக்காக அந்த புரட்சி நடைபெறுகிறது, புரட்சியினுடைய காரணிகள் என்னவாக அமைகின்றன, புரட்சி எது போன்ற கட்டங்களை கடந்து செல்லுகிறது, இதுபோல சில முக்கியமான பிரச்சனைகளை அதில் பங்கேற்கக்கூடிய வர்க்கங்கள் எவை என்பது போல அந்த புரட்சி என்று சொல்லக்கூடிய மொத்த நிகழ்வை மொத்த நிகழ்வுக்கான ஒரு கோட்பாட்டை உருவாக்குதல் என்பது மார்க்சியர்களுடைய ஒரு முக்கியமான பணி. எனவே மார்க்சிய அல்லது சோஷலிச புரட்சி பற்றிய கோட்பாட்டு உருவாக்கம் என்பது ஒரு நல்ல தலைப்பு. தியரி ஆஃப் ரெவல்யூஷன் என்று இதனை நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். பல புத்தகங்கள் இருக்கின்றன. 4 வால்யூம் 5 வால்யூமில் 4 தொகுதிகள் 5 தொகுதிகளில் பலவிதமான புத்தகங்கள் ஐரோப்பிய அளவில், உலக அளவில், ஆங்கிலத்தில், பிற மொழிகளில் புரட்சி பற்றிய கோட்பாடு, தியரி ஆஃப் ரெவல்யூஷன் என்ற ஒரு பகுதியை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இதில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு பல விஷயங்கள் தெரிந்ததாக இருக்கலாம். ஏனென்றால் புரட்சியை பற்றி நம்ம சிறிதாகவோ பெரிதாகவோ எப்போதுமே பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு சிறிய பொதுக்கூட்டமாக இருந்தால் கூட நாம் புரட்சியை பற்றி பேசுகின்றது உண்டு, வகுப்புகள் நடத்துவது உண்டு. இவ்வாறாக அந்த புரட்சி பற்றிய கோட்பாடு என்பது ஒரு வித்தியாசமான நம்முடைய அனுபவங்களை வைத்தும் கோட்பாட்டு சிந்தனையினுடைய வலிமையை வைத்தும் அதனுடைய அந்த பிற கோட்பாடுகளை வைத்தும் மார்க்சியத்தினுடைய பிற கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டும் இந்த புரட்சி பற்றிய கோட்பாட்டை நாம் வரையறுப்பது வழக்கம். ஆக மார்க்சினுடைய வாழ்க்கை காலத்திலும் லெனினுடைய வாழ்க்கை காலத்திலும் ரஷ்ய புரட்சிக்கு முன்னும் பின்னுமாக கிட்டத்தட்ட கடந்த 200 வருடங்கள் என்பவை அல்லது ஒரு 150 வருடங்கள் என்பவை 1848 கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உருவானது என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்து இன்று வரை 2020-21 வரை உள்ள புரட்சி பற்றிய சிந்தனை போக்குகளை பற்றி சோஷலிச புரட்சி, கம்யூனிஸ்டுகளுடைய புரட்சி, அதனுடைய கோட்பாடுகளை பற்றி பேசுவதாக பல நூல்கள் அமைந்திருக்கின்றன. இது ஒரு மார்க்சியத்தினுடைய ஒரு முக்கியமான கல்வி, மார்க்சிய கல்விக்கு உள்ள ஒரு தலைப்பு. எனவே அந்த தலைப்பை பற்றி பேசலாம் என்று நான் என்னுடைய தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றேன். நான் சொன்னேன் 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையிலேயே முதலாளித்துவ சமூகத்தினுடைய அமைப்பு அது பூர்ஷுவா என்ற ஒரு வர்க்கத்தை கொண்டதாக இருக்கிறது, தொழிலாளி வர்க்கம் என்ற வர்க்கத்தை கொண்டதாக இருக்கிறது. பூர்ஷுவா வர்க்கம் வரலாற்றில் உள்ள முந்திய சமூகங்களை எல்லாம் வலுவிழக்க செய்து வீழ்த்தி பூர்ஷுவா வர்க்கம் ஐரோப்பாவிலே முன்னிலை வகித்தது. அதன்பின் அதே தொழில் அமைப்புகளில் உருவான தொழிலாளர் வர்க்கம் என்பது எவ்வாறு முதலாளிய வர்க்கத்தோடு போராடக்கூடிய வர்க்க போராட்டங்களை தீவிரமாக நடத்தி ஒரு புரட்சிக்கு இட்டு செல்லுகிறது. அந்த புரட்சியினுடைய நோக்கம் என்ன? சோஷலிசம். சோஷலிசத்தில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய நூல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோரால் அமைக்கப்பட்டது. ஆனால் 1948 கம்யூனிஸ்ட் அறிக்கை என்ற அறிக்கை வெளிவந்து அது மெல்ல மெல்ல ஐரோப்பிய கண்டத்திற்குள் பரவி கொண்டிருந்த அதே வேளையில் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் ஒரு புரட்சிகரமான சில எழுச்சிகள் நிகழ்ந்தன. அந்த எழுச்சிகள்
முடியரசுகளை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவையாக இருந்தன, பிரான்சிலும் ஜெர்மனியிலும். அப்போ 1848 இருந்து 52 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் கடுமையான போராட்டங்களை பிரான்சினுடைய தொழிலாளர் வர்க்கமும் ஜெர்மனியினுடைய தொழிலாளர் வர்க்கமும் நடத்தியது. அப்படி நடத்தும் பொழுது மார்க்சும் ஏங்கல்ஸும் இந்த போராட்டத்திற்கு ஒரு நேரடி ஆதரவாளர்களாக இருந்தார்கள். இந்த புரட்சிகளுக்கு இவை புரட்சிகள். உடனடியாக சோசியலிசத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த புரட்சிகள் நடைபெறவில்லை. முடியாட்சிகளை வீழ்த்தி பாராளுமன்ற ஆட்சியை அமைக்க வேண்டும், அந்த பாராளுமன்ற ஆட்சியை படிப்படியாக சோசியலிசத்தை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிக்கு ஐரோப்பிய தொழிலாளர் வர்க்கம் தயாரானது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், பூர்ஷுவா வர்க்கம் இந்த முடியாட்சிக்கு பின்புலமாக இருந்த நிலவுடைமை வர்க்கங்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டது. பூர்ஷுவா வர்க்கத்திடமிருந்து ஒரு சில முற்போக்கான ஜனநாயக ஆதரவை தொழிலாளர் வர்க்கம் எதிர்பார்த்தது. ஆனால் அது நிகழவில்லை. நீங்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் முதல் 4-5 பக்கங்களை படிப்பீர்களே என்றால் அதில் பூர்ஷுவா வர்க்கம் பழைய சமூகங்களை எவ்வாறு தரைமட்டமாக்குகிறது, பழைய சமூகங்களை அழித்து எவ்வாறு நவீன சமூகத்தை உருவாக்குகிறது என்று சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதியிருக்கின்றார்கள். அதனால் தொழிலாளர் வர்க்கம் சில முற்போக்கான முடியாட்சியை வீழ்த்தக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பூர்ஷுவா வர்க்கம் அல்லது முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் முதலாளி வர்க்கம் அப்படிப்பட்ட ஆதரவை தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லை. மாறாக அது மிகவும் பிற்போக்கான நிலவுடைமை கூட்டத்தோடு நிலவுடைமையாளர்களுடன் சேர்ந்து கொண்டது, கூட்டணி சேர்ந்து கொண்டது. இந்த நிலவுடைமையாளர்களை ஒழித்துத்தான் முன்னாள் முதலாளிகள் முன்னேறினார்கள். ஆனால் இப்போது தொழிலாளர்கள் திரளுகிறார்கள் என்ற காட்சியை கண்டவுடன் அந்த மிக பழமையான சக்தியான நிலவுடைமையாளர்களுடனும் முடியாட்சியாளர்களுடனும் முதலாளி வர்க்கம் கூட்டு சேர்ந்தது. கிட்டத்தட்ட மார்க்சினுடைய ஏங்கல்ஸினுடைய எதிர்பார்ப்பில் இது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தோல்வியை சுட்டிக்காட்டியது என்பதை சொல்ல வேண்டும். முதலாளி வர்க்கம் முற்போக்கான சில, அதாவது நிலவுடைமை சக்திகளுக்கு எதிரான முற்போக்கான சில நடவடிக்கைகளில் ஈடுபடும், தொழிலாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கும் முன்வரும் என்ற எதிர்பார்ப்பு தோல்வி கண்டது. அந்த சமயத்தில் மார்க்ஸ் ஒரு 4 புத்தகங்கள் மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதுகிறார்கள். 4 புத்தகங்கள். அவை பிரெஞ்சிலே நடந்த புரட்சியினுடைய தோல்வி, ஜெர்மனியிலே நடந்த புரட்சியினுடைய தோல்வி போன்ற அந்த சிக்கலான பிரச்சனைகளை எப்படியெல்லாம் முதலாளி வர்க்கம் துரோகம் செய்தது என்பது போன்ற விஷயங்களை முன்வைத்து 4 நூல்களை வெளியிட்டார்கள். இந்த காலகட்டம் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ரப்பும் பகலுமாக இருந்து தீவிரமாக இந்த பிரச்சனையை ஆராய்ச்சி செய்த ஒரு காலகட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நவீன அரசியலினுடைய ஒரு சிக்கலான முடிச்சை இந்த கட்டத்தில் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஆய்வு செய்தார்கள் என்பதை காணுகின்றோம். தங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு முக்கியமான பகுதி தோல்வியை சந்திக்கிறது என்பதை புரிந்து கொண்டவுடன் மீண்டும் ஒரு முறை ஜெர்மானிய பிரெஞ்சு நாட்டினுடைய சமூக யதார்த்தத்தை பயிலக்கூடிய ஒரு பணியிலே மார்க்சும் ஏங்கல்ஸும் ஈடுபட்டார்கள். நிலவுடைமை சக்திகளோடு முதலாளி வர்க்கம் கூட்டு சேருகிறது என்று சொன்னால் தொழிலாளர் வர்க்கம் ஏன் விவசாயிகளோடு கூட்டு சேர வேண்டும் என்ற வேலை திட்டத்தை உருவாக்கவில்லை என்ற கேள்வி அப்பொழுது அவர்களுடைய மனதிலே வந்தது. இது ஒரு முக்கியமான கேள்வி. விவசாய வர்க்கம் என்பதை நிலவுடைமை சக்திகளைப் போல ஓரளவு பிற்போக்கான வர்க்கம் என்றுதான் முதலில் அவர்கள் கருதினார்கள். ஆனால் 1848, 52, 50 அந்த ஆண்டுகளில் முதலாளிகளும் நிலவுடைமையாளர்களும் கூட்டு சேர்ந்தார்கள் என்பதை மார்க்சும் ஏங்கல்ஸும் கண்டறிந்தவுடன் ஒரு அற்புதமான ஒரு முடிவிற்கு சேர்கிறார்கள். தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகள் வர்க்கமும் நிரந்தரமாக கூட்டு சேர வேண்டும்
முதலாளிகளை நம்புவதோ வேறு சக்திகளை நம்புவதோ அவர்களுக்கு உதவாது என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முடிவிற்கு அந்த கட்டத்திலே அவர்கள் வந்தார்கள். இதை ஒட்டி விவசாய வர்க்கத்தினுடைய வரலாற்றை பயில வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு ஏங்கல்ஸும் வருகிறார். ஏங்கல்ஸ் ஒரு முக்கியமான பணியை ஏற்றுக்கொண்டார் இந்த இடத்துல. பெசன்ட் வார் இன் ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அது இன்னும் தமிழில் மொழிபெயர்க்கவில்லை. பாரதி புத்தகாலயம் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறது. நாம் இன்னும் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கவில்லை, அல்லது அந்த புத்தகத்தை பற்றி நாம் அதிகமாக பேசவும் இல்லை. பெசன்ட் வார் இன் ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். மார்க்சும் ஏங்கல்ஸும் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 11, 12ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்கி விவசாயிகள் எவ்வாறு வரலாற்றில் போராடி இருக்கின்றார்கள், விவசாயிகளுடைய போராட்ட முறைகள் என்ன, அவர்களுடைய பண்பாட்டு மதிப்புகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சமய நம்பிக்கைகள், இவற்றோடு எவ்வாறு அவர்கள் தங்களுடைய ஒரு வர்க்க போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்ட வடிவத்தையும் அவர்களால் நடத்த முடிந்திருக்கிறது என வெவ்வேறு விதமான கிறிஸ்தவ மதத்தினுடைய பிரிவுகள் எவ்வாறெல்லாம் விவசாயிகளுடைய நலன்களுக்காக இந்த இடத்துல ஒரு மறைமுகமான ஒரு போராட்ட வடிவத்தை கையில் எடுத்திருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருந்து புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய மதம் உருவானதனுடைய வர்க்க பின்னணி என்ன? தாமஸ் முன்சர், கெல்வின், மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடிய பல கிறிஸ்தவ சீர்திருத்த கிறிஸ்தவத்தினுடைய தலைவர்கள் உருவான அந்த காலத்துல தாமஸ் முன்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் விவசாயிகளை கிட்டத்தட்ட ஆயுதம் தாங்கி போராடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிர போராட்ட வடிவத்தை ஏற்றார் என்பதை ஏங்கல்ஸ் தன்னுடைய பெசன்ட் வார் இன் ஜெர்மனி, ஜெர்மனியில் 1520, 1560 வருடங்களில் சுமார் 40 வருடங்கள், அந்த 40 வருடங்கள் தான் அந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம், சீர்திருத்த கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் போராடிய காலம். அந்த காலத்தில் எவ்வாறு அவர்கள் அந்த கத்தோலிக்க பழமைவாத நிலவுடைமை சக்திகளை, முடியாட்சி சக்திகளை வீழ்த்தி சமய தளத்தில், சமூக வாழ்க்கை தளத்தில் சில முற்போக்கான எட்டுக்களை எடுத்து வைத்தார்கள் என்பதை பற்றி, அது எவ்வாறு விவசாய போராட்டமாக அமைந்தது, எத்தனை ஆயிரம் விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள், தாமஸ் முன்சரும் கொல்லப்பட்டார். ஆக விவசாயிகளுடைய போராட்ட வரலாற்றை சுட்டிக்காட்டக்கூடிய முயற்சியில் ஏங்கல்ஸ் ஈடுபடுகிறார். இதனுடைய விளைவாகத்தான் அந்த 1848, 52ஆம் ஆண்டுகளில் மார்க்சும் ஏங்கல்ஸும் நாம் அறிந்த வரையில அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்த ஒரு சில வருடங்களுக்குள் ஒரு புதிய போராட்ட வியூகத்திற்கு வந்து சேருகிறார்கள். இது அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, புர்ஷுவா வர்க்கத்தினுடைய ஆதரவு கிடைக்காத நிலையில தொழிலாளர் வர்க்கம் தன்னுடைய நிரந்தர கூட்டாளியை கண்டறிய வேண்டும், தன்னுடைய வர்க்க கூட்டாளியை கண்டறிய வேண்டும். அது விவசாயிகள் வர்க்கம், விவசாய தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முடிவிற்கு மார்க்சும் ஏங்கல்ஸும் குறிப்பிட்ட இக்காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். ஆக தொழிலாளர் விவசாயிகள் நிரந்தர கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்ட வியூகம், ஒரு புரட்சி பற்றிய அணுகுமுறையில ஒரு கூடுதல் விஷயம். தொழிலாளி வர்க்க புரட்சி என்று சொல்லக்கூடிய கருத்தாக்கம்தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் தீவிரமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தெளிவாக சுட்டிக்காட்ட வேண்டும், அதை அற்புதமாக வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் கம்யூனிஸ்ட் அறிக்கை எழுதப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட அது எழுதப்பட்ட ஆண்டிற்கு அடுத்து வந்த ஆண்டுகளிலேயே ஒரு முக்கியமான ஒரு கூடுதல் விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்ற பார்வையில் மார்க்சும் ஏங்கல்ஸும் தொழிலாளர் விவசாயிகள் கூட்டணி என்பது சோசியலிச புரட்சிக்கான வெற்றியினுடைய உத்தரவாதத்தை வழங்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய கருத்தை முன்வைக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இது மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய அணுகுமுறை. ஒரு அந்த முதலத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படும் போது தவிர்க்க இயலாத பின்னடைவுகள், முதலாக அந்த பெரும் புரட்சியை பற்றி மார்க்சும் ஏங்கல்ஸும் பேசுகிறார்கள். அந்த புரட்சியினுடைய
அது அது அனுபவம் இல்லாத தொழிலாளர் வர்க்கத்தினுடைய போராட்டம் ஒரு வகையில, மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் இன்னும் படாத ஒரு காலம் என, தொழிற்சங்கங்களாகவே மட்டும் பணிபுரிந்து கொண்டிருந்த காலம், தொழிற்சங்க இயக்கத்திற்கும் கட்சி இயக்கத்திற்கும் உள்ள உறவுகள் இன்னும் வடிவமைக்கப்படாத காலம். அந்த குறிப்பிட்ட அந்த காலத்துல அவர்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை வெளியிட்டது மட்டுமல்லாமல், ஒரு புதிய வேலை திட்டத்தை அவர்கள் வழங்கியது மட்டுமல்லாமல் என, அந்த இப்பொழுது கூடுதலாக விவசாயி தொழிலாளர் விவசாயி கூட்டணி என்று சொல்லக்கூடிய, விவசாயிகளுடைய தலைமையில் ஒரு கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் வகுத்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். விவசாயிகளுடைய போராட்ட முறைகளில் சில நுட்பங்கள் இருந்தன, வேறு விதமான பண்புகள் இருந்தன. கிராமப்புறங்களில் அவர்கள் போராடுகிறார்கள். நகரம் போன்ற ஒரு மொத்தமான மிகப்பெரிய கூட்டு மக்களை திரட்டக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத இடத்துல அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் காடுகளில், மலைகளில் சூழல்களை அவற்றை சூழல்களாக கொண்ட இடத்துல இருந்து கொண்டு போராடுகிறார்கள். ரகசிய குழுக்களை அமைத்து கொண்டு போராடுகிறார்கள். பின்னால எரிக் கோக்ஸ்பாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய பேராசிரியர் பின்னால் எழுதினார், பிரிமிட்டிவ் ரிபல், சோஷியல் பேண்டிட்ஸ் என்பது போல. நண்பர் ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் தண்ணீர்ல மீன் இருந்தது மாதிரி ஏராளமான போராட்டங்களை கிராமப்புற போராட்ட முறைகள், கொரில்லா போராட்ட முறைகள், ரகசிய குழுக்களை வைத்து போராடுவது, இது பலவிதமான வடிவங்கள்ல வேறுபாடு கொண்டது. சில வேளைகளில் அவை மத சாயங்களோடு அந்த போராட்டங்கள் நடைபெறும். ஆனால் முற்போக்கான வர்க்க கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டங்கள் நடைபெறும். ஆக எப்படியெல்லாம் போராட்ட முறைகள்ல சில வேறுபட்ட தன்மைகள் இருக்கின்றன என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மார்க்சும் ஏங்கல்ஸும் அந்த 48-52 வருடங்களில் வந்து சேர்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவற்றை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மார்க்சும் ஏங்கல்ஸும் இந்த 1848-52 வந்து சேர்கிறார்கள். அடுத்தாற் போல 60வது வருடங்கள், 1860வது வருடங்கள்ல மார்க்ஸ் குறிப்பாக மார்க்சும் ஏங்கல்ஸும் சில ஐரோப்பிய நாடுகளை கவனமாக கவனிக்கிறார்கள். எந்த ஐரோப்பிய நாடுகள் என்று சொன்னால் அயர்லாந்து, போலந்து போன்ற பின்தங்கிய ஐரோப்பிய நாடுகளை கவனிக்கிறார்கள். அயர்லாந்திலும் இன்று வரை அயர்லாந்திலும் தேசிய போராட்டங்கள் என்பவை முக்கியமானவை. தேசிய விடுதலைக்காக அவை போராடி கொண்டிருந்தன. போலந்து நாட்டு மக்களும் தேசிய உணர்ச்சியில் காத்திரமானவர்கள். ஆக போலந்து மக்களும் தேசிய இன விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆசிய நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் மிகப்பெரிய விவசாய நாடுகள். அவர்களுடைய அந்த நாடுகளிலும் தேசிய போராட்டங்களுடைய வடிவங்கள் தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக மார்க்சும் ஏங்கல்ஸும் அயர்லாந்து, போலந்து, சீனா, இந்தியா போல ஐரோப்பிய அளவிலும் அதே போல அகில உலக அளவிலும் ஓரளவு விளிம்பு நிலைகளில் உள்ள நாடுகளை பற்றி புதிதாக பயிலுகிறார்கள். அந்த நாடுகளிலும் பெரும்பான்மை மக்கள் விவசாய மக்கள், இன்னும் தொழிலாளி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய வர்க்கம் இன்னும் வலுவாக உருவாகவில்லை. ஆனால் தேசிய விடுதலைக்கான உணர்வுகள் ஆங்காங்கே வெவ்வேறு வடிவங்களில் தோன்றுகின்றன. இவற்றையெல்லாம் பற்றிய பயிலுவதில் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஈடுபடுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த சிந்தனைக்கு பிறகு 1860களில் மார்க்சும் ஏங்கல்ஸும் இது போன்ற பின்தங்கிய நாடுகளுடைய சமூக அமைப்புகளை பற்றிய கல்வியில் ஈடுபடும் பொழுது மீண்டும் ஆசிய உற்பத்தி முறை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்திற்கும் மார்க்சும் ஏங்கல்ஸும் வந்து சேர்கிறார்கள். இதே காலகட்டத்தில் தான் மார்க்ஸ் அரசியல் பொருளாதாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு மூலதனம் நூலை உருவாக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார். 1850-60களில் அதனுடைய முதல் வால்யூம் தயாராகிவிட்டது. இன்னும் 2வது 3வது தொகுதிகளை மார்க்ஸ் எழுதி கொண்டிருக்கின்றார். எந்த வகையிலும் முதலாளித்துவ சமூகம் பற்றிய அரசியல் பொருளாதார கல்வியை அவர் குறைக்கவில்லை. அரசியல் பொருளாதாரம் பற்றிய அற்புதமான ஒரு நூலை, மூலதனம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை மார்க்சும் ஏங்கல்ஸும் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்னொரு பக்கம் உலக நாடுகளில் விளிம்பு நிலைகளில் உள்ள
என்ன முதலாளியம் அல்லாத சமூகங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பணியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். இதுவும் மார்க்சினுடைய செயல்பாட்டில் அல்லது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு பகுதி. அயர்லாந்து, போலந்து, சீனா, இந்தியா போன்ற அந்த சமூக அமைப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய போராட்ட உணர்வுகள், போராட்டங்கள் ஆகியவற்றை பற்றிய கூடுதல் கல்வி, கூடுதல் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்று மார்க்சும் ஏங்கல்ஸும் அதில் தலையிடுகிறார்கள், அவற்றை பயிலுகிறார்கள். கம்யூனிஸ்ட் அகிலம் என்ற பெயர்ல இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் மென்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் அகிலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல அயர்லாந்திற்கும் போலந்திற்கும் ஆதரவாக தீர்மானங்களை அவர் நிறைவேற்றுகிறார், மார்க்சும் ஏங்கல்ஸும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்தினுடைய மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய இங்கிலாந்தை சூழ்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் இங்கிலாந்திற்கு எதிராக, அந்த காலனிய அதிகாரத்திற்கு எதிராக ஐரோப்பாவிற்கு உள்ளேயே தோன்றக்கூடிய எழுச்சிகளை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறார். இதுதான் அந்த போலந்து, அயர்லாந்து ஆகிய நாடுகளுடைய முக்கியத்துவம். அயர்லாந்தினுடைய விடுதலை போராளிகளை பற்றி எழுதும் பொழுது ஏங்கல்ஸ் எழுதுவார், இந்த காலகட்டத்தில் அவர்கள் பொருளட்டேரியேட்டினுடைய ஒரு பகுதி என்று சொல்வார், சப் பொருளட்டேரியேட் என்று சொல்லை அவர் பயன்படுத்துவார், உப பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையை பயன்படுத்துவார். ஆக அந்த அளவிற்கு அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அயர்லாந்திலே பிரிட்டிஷாரால் கொலைகள் நடத்தப்படுகின்றன. அயர்லாந்தினுடைய விவசாயம் இங்கிலாந்து நாட்டிற்கு கச்சா பொருளாக பயன்படுகிறது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே போல அமெரிக்காவினுடைய விடுதலைக்கு பிறகு அமெரிக்க விவசாயத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாகவும் இங்கிலாந்து மாறுகிறது. இங்கிலாந்து மிகப்பெரிய காலனி ஏகாதிபத்தியம் என்பது உண்மையாக இருந்த போதிலும் அமெரிக்கா விடுதலை அடைந்து அமெரிக்காவில் காட்டன் மற்ற விவசாய பொருட்கள் எல்லாம் உற்பத்தியாகும் பொழுது அமெரிக்காவினுடைய வளர்ச்சியினால் இங்கிலாந்து பாதிக்கப்பட்டது என்பதையும் மார்க்சும் ஏங்கல்ஸும் சுட்டி காட்டுகிறார்கள். அதே காலத்துல அமெரிக்காவில் 1861, 65 அந்த ஆண்டுகள்ல கருப்பின மக்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெறுகிறது. கருப்பின மக்களுடைய விடுதலை போராட்டம். ஆக கருப்பின மக்களுக்கு விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக மார்க்ஸ் அமெரிக்க ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இப்பொழுது நமக்கு தாராளமாக மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தொகுப்பு நூல்களில் கிடைக்கிறது. அந்த கடிதத்தில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. நேரடியாக அமெரிக்க அரசாங்கம் தென் மாநிலங்களில் உள்ள கருப்பின மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய அரசாங்கம் ஓரளவு வலுவாகவே அது ஆப்பிரிக்க கருப்பின மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது. இருந்த போதிலும் கூட இன்னும் முழு அளவில் ஆதரவை கொடுக்கவில்லை. மார்க்ஸ் வலியுறுத்துகின்றார், ஆப்ரஹாம் லிங்கனுடைய அமெரிக்க அரசு அந்த கருப்பின மக்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும். ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வரி, இந்தியர்களாக நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வரி, ஆயுதமேந்தி போராடி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை சட்டபூர்வமாக தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்று ஆப்ரஹாம் லிங்கன் மார்க்ஸ் எழுதுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பினை கொண்டதாக இருக்கிறது. ஒரு புது வகையான அடிமைத்தனத்தை நாடு முழுவதும், நவீன அடிமைத்தனம், நவீன சமூகம் இது. நவீன சமூகத்தில் மிக பழைய காலத்தினுடைய ஒரு அடிமைத்தனத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நாட்டில் அது போன்ற பிரச்சனையை நீங்கள் ஆயுதத்தால் எதிர்கொள்ள வேண்டும், சட்டபூர்வமான ஆதரவை மட்டும் வழங்கினால் போதாது என்று சொல்லக்கூடிய கருத்தை முன்வைக்கின்றார் மார்க்ஸ் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எழுதிய கடிதத்தில். மீண்டும் நான் இங்கு வலியுறுத்தக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மார்க்ஸ் தன்னுடைய வியூகத்தை இன்னும் அதிகமாக விரிவுபடுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாட்டாளி வர்க்கம் அல்லது தொழிலாளர் வர்க்கம் என்று முதல் நிலையில் அவர் எழுதுகிறார். ஆமாம், அவருடைய கோட்பாட்டு ஆய்வுகளின் முடிவின்படி ஆகச்சிறந்த புரட்சிகர வர்க்கமாக அவர் உழைக்கும் வர்க்கத்தை, பாட்டாளி மக்களை, தொழிலாளி வர்க்கத்தை கண்டறிகின்றார். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தொழிலாளரும் விவசாயியும் நிரந்தர கூட்டாளிகள் என்ற ஒரு அற்புதமான விரிந்த ஒரு வியூகத்தை உருவாக்குகின்றார். இப்பொழுது மூன்றாவது கட்டமாக
அயர்லாந்தினுடைய மக்கள், போலந்தினுடைய மக்கள், இந்திய மக்கள், சீன மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தேசிய இன விடுதலை சக்திகளை ஒன்றிணைத்து தொழிலாளி விவசாயிகளுடைய கூட்டணி சக்தியாக காட்டுகின்றார். காலனி ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக பெரும் மக்கள் கூட்டங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களின் காரணமாகத்தான், நெருக்கடிகளின் காரணமாகத்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க முடியும். ஏகாதிபத்தியம் என்ற சொல் அப்பொழுது அவரால் பயன்படுத்தப்படவில்லை. பிரிட்டிஷ் முதலாளித்துவத்தை வீழ்த்த முடியும் என்று சொல்லக்கூடிய வேலை திட்டத்திற்கும் மார்க்ஸ் எங்கெல்ஸும் வந்து சேர்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த 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 கட்டம், இந்த 3 கட்டங்களையும் சேர்த்து நீங்கள் மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய போராட்ட புரட்சிக்கான ஒரு போராட்ட வியூகத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் மார்க்ஸ் எங்கெல்ஸிடம் இருந்து, ஆரம்பத்திலிருந்தே அவர்களிடம் இந்த கருத்தாக்கம் இருந்த போதிலும் கொஞ்சம் மோர் கான்கிரீட், பிரத்யட்சமான ஒரு நிலையில, பருமனான ஒரு நிலையில பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்ற கோட்பாடு மார்க்ஸால் உருவாக்கப்படுகிறது. பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்பதன் கீழ் மார்க்ஸ் இந்த 3 வியூகங்களையும் சேர்த்து ஒரு புரட்சிக்கான ஒரு வேலை திட்டமாக உருவாக்குகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாளியம் அல்லாத பின்தங்கிய என்று சொல்லப்படுகின்ற சமூக அமைப்புகளினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள், தேசிய விடுதலைக்காக போராடக்கூடிய மக்கள் அல்லது அந்த உணர்வுகளோடு வாழக்கூடிய மக்கள், ஏகாதிபத்தியத்திற்கு அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தளங்களை நோக்கி அவர் தன்னுடைய போராட்ட வியூகங்களை வளர்த்து எடுத்திருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். மார்க்சினுடைய மொத்த படைப்புகளையும் மீண்டும் மீண்டும் நாம் படித்து ஆய்வு செய்து அவருடைய போராட்ட வியூகங்களை எல்லாம் நாம் கண்டறிந்தோம் என்றால் அவை அனைத்தும் தொழிலாளி வர்க்கம் என்ற ஒரு மையத்தில் இருந்து விவசாயிகள் வர்க்கம், தேசிய இனங்களுடைய விடுதலை, தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் கம்யூனிஸ்ட் அகிலத்தில், முதல் அகிலத்திலேயே நிறைவேற்றப்படுகிறது என தேசிய இனங்கள் தங்களுடைய போராட்டங்களில் விவசாயிகளை மையப்படுத்திய தேசியத்தை உருவாக்க வேண்டும். அயர்லாந்து நாட்டையும் போலந்து நாட்டையும் பற்றி பேசும் பொழுது, இந்தியாவை பற்றி பேசும் பொழுது, சீனாவை பற்றி பேசும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் அவர்களுடைய தேசிய கோட்பாடுகளை வளர்த்தெடுக்கும் பொழுது ஒடுக்கப்படும் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுடைய போராட்ட வடிவங்களை வடித்தெடுக்கும் பொழுது அவர்கள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் விவசாயிகளை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள் நம்ம நாடுகளை போன்ற நாடுகளில் இன்றைக்கு வரைக்கும் தேசியம் பேசக்கூடியதும் மேட்டுக்குடிகளாக இருக்கின்றன. ஆக இந்த சிக்கல்கள் எல்லாம் உள்ள நாடுகளை பற்றி மார்க்ஸ் அன்றே யோசித்திருக்கிறார். விவசாயிகளை மையப்படுத்திய தேசிய இன எழுச்சிகளை உண்டாக்குங்கள், தொழிலாளிகளை சம்பந்தப்படுத்தக்கூடிய தேசிய இன உணர்ச்சியை ஏற்படுத்துங்கள் என, மேட்டுக்குடி சார்பான தேசிய இனங்களை வைத்து நீங்கள் அதிக தூரம் போக முடியாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மார்க்ஸ் எங்கெல்ஸும் புரட்சி பற்றிய தங்களுடைய கோட்பாட்டு உருவாக்கங்களில் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த புரட்சி பற்றிய கோட்பாட்டு உருவாக்கம் என்பது இவ்வாறுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக விரிவாகின்றது. அனுபவங்கள், தோல்விகள், படிப்பினைகள் ஆகியவற்றில் இருந்து அது உருவாகிறது. மையமான நிலையில் இருந்து நாம் விலகிச் செல்லக்கூடாது என்பது முக்கியம் என்பது ஒரு புறம் இருக்க, நம்முடைய கூட்டணிகளை வெகுஜன தளத்தில் கண்டறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விரிந்த வியூகத்தை மார்க்சும் எங்கெல்ஸும் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலேயே உருவாக்கினார்கள் என்பதை நம்ம அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்க முடிகிறது. இதே போல நாம் இப்பொழுது ரஷ்ய புரட்சியை நெருங்கி வரும் பொழுது மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய காலத்திற்கு பிறகு நாம் நம்முடைய முதல் கட்டத்தை முடித்து விட்டோம் என்று சொல்லலாம். மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய புரட்சி பற்றிய கோட்பாடு என்பதை ஓரளவு நாம் கடந்து வருகிறோம் என்பதை வைத்துக் கொள்வோம். மார்க்சுக்கு பிறகு ரஷ்ய புரட்சி முக்கியமானது. மார்க்சுக்கு பிறகு ஜெர்மன் சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர், அதுல தான் கார்ல் கவுட்ஸ்கி இருந்தார், பென்ஸ்டைன் இருந்தார், ரோசா லக்சம்பர்க் இருந்தாங்க. இப்படி ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கிளாரா ஜெட்கின் இருந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. சோஷியல் டெமோக்ராட்டிக் கட்சி அல்லது
கம்யூனிஸ்ட் கட்சியாக, மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக. ஆனால் மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய மறைவிற்கு பிறகு ஜெர்மன் கட்சியினுடைய சில தேக்கங்கள், இந்த 2வது அகிலம் என்று சொல்லக்கூடிய அகிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இங்குள்ள மூத்த தோழர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில ரஷ்ய புரட்சி என்பது இன்னொரு பக்கம் ஜெர்மனுக்கு கிழக்கே அந்த ஐரோப்பாவினுடைய கிழக்கு பகுதியில ரஷ்ய புரட்சி என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக பிளிகானோவ், லெனின் போன்ற தலைவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள். லெனின் முக்கியமான ஒரு தலைவராக முன்கை எடுத்து வருகின்றார். அதே காலகட்டத்தில் நாடுகளுக்கு இடையில முதல் உலக யுத்தம் தொடங்குகிறது. 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் முதல் யுத்தத்திற்கான தயாரிப்புகள், முதல் உலக யுத்தத்திற்கான தயாரிப்புகளில் ஐரோப்பிய நாடுகள் இறங்குகின்றார்கள். இப்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அந்தந்த நாட்டில் உள்ள கட்சிகள் அவர்களுடைய நாட்டினுடைய வெற்றிக்காக தங்களுடைய குரலை எழுப்ப வேண்டுமா, அல்லது விமர்சன ரீதியான குரல்களை எழுப்பலாமா என்பது போன்ற ஒரு பிரச்சனை. ரஷ்யாவை பொறுத்த மட்டும் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி, போல்ஷிவிக் கட்சி, நாங்கள் இந்த முதல் உலக யுத்தத்திற்கு ஆதரவு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இது எங்களுடைய மக்களுக்கான ஒரு போர் அல்ல, இது ஒரு பொய்யான தேசபக்தியை பேசிக்கொண்டு ரஷ்யாவினுடைய ஜார் அல்லது ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர். எனவே இவர்கள் நேரடியாக ஒரு குரலை முன்வைக்கின்றார்கள். இந்த வெளிநாடுகளோடு நடக்கக்கூடிய, ஐரோப்பிய நாடுகளோடு நடக்கக்கூடிய இந்த முதல் உலக போர் என்று சொல்லக்கூடிய, இப்பொழுது இந்த கட்டத்தில் இன்னும் அதுக்கு முதல் உலக போர் என்றெல்லாம் பெயர் கிடையாது, நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த போரை, எல்லையில் நடக்கக்கூடிய போரை சிவில் வாராக மாற்றுங்கள் என்று தொழிலாளி வர்க்கத்திற்கு குரல் கொடுக்கிறார்கள். இந்த தேசபக்தி பொய்யானது என்று பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கின்றோம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய விடுதலை, விவசாயியினுடைய விடுதலை, அமைதிக்கான தேவை, நாட்டினுடைய பொதுவான போர் இல்லாத அமைதிக்கான ஒரு விடுதலை, உணவுக்கான போராட்டம், மக்கள் பஞ்சத்திலும் பசியிலும் வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக போரில் இருந்து அமைதி, உணவு, தொழிலாளி வர்க்கத்தினுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களுடைய விடுதலை, தேசிய இனங்களுடைய விடுதலை உட்பட ரஷ்ய பேரரசின் கீழ் இருந்த தேசிய இனங்களில் இருந்து தேசிய இனங்களுடைய விடுதலை என்று சொல்லக்கூடிய, மீண்டும் இந்த 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 கட்டத்தை, லெனின் சந்திக்கின்ற இந்த கட்டத்தை நாம் விரிவாக யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யாவினுடைய பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கின்றார் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில். தொழிலாளி வர்க்கம், விவசாயிகளுடைய வர்க்கம், போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், போராளிகள், போர் வீரர்கள், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள், குறைந்தபட்சம் இந்த 4 வகைப்பட்ட மக்கள். ஜெண்டர், பெண்கள் விடுதலை, அதையும் சேர்ப்பார். ரஷ்யாவினுடைய புரட்சி காலம் என்பது ஜெண்டர் விடுதலைக்கு முக்கியமான, பெண் விடுதலையை பொறுத்த மட்டும் மிக வளர்ச்சி அடைந்த பெண்ணிய இயக்கங்கள் அங்கு இருந்தன, பெண் விடுதலை இயக்கங்கள் அங்கு இருந்தன. இவற்றையெல்லாம் இணைத்து லெனின் தன்னுடைய போராட்ட வியூகத்தை உருவாக்குகின்றார். எல்லையிலே நடக்கக்கூடிய போருக்கு, அது இன்றைய அரசியல் மொழியிலே சொல்வதாக இருந்தால் ஏகாதிபத்திய போர், அது ஏகாதிபத்திய போர். அந்த ஏகாதிபத்திய போருக்கு நாங்கள் ஆதரவல்ல. ஐரோப்பாவினுடைய ஏகாதிபத்திய நாடுகள் சந்தையை மறுபகிர்வு செய்து கொள்வதற்காக இந்த போரை நடத்துகின்றன, இதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. இது எங்களுடைய ரஷ்ய விவசாயிகள், அவர்கள்தான் போர் வீரர்களுடைய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த இடமெல்லாம் ரொம்ப அற்புதமான தருணங்கள். என்ன, சோல்ஜர்ஸினுடைய யூனிஃபார்மை போட்டிருப்பவர்கள் யார் என்றால் உண்மையில் அவர்கள் ரஷ்ய விவசாயிகள். அது உண்மைதான். ரஷ்யாவில் விவசாயிகளுடைய ஜனத்தொகை தான் மிக பெரும்பான்மை. ஆக போராளிகள் என்று, போர் வீரர்கள் என்று நீங்க எல்லையில போய் யாரை பலி கொடுக்க போகிறீர்கள் என்றால் எங்களுடைய விவசாயிகள் என்ன, பெசன்ட்ஸ் இன் சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம்,
விவசாயிகள் போர் வீரர்களுடைய யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு எல்லையில சாகிறார்கள் அல்லது சாகடிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த போருக்கு நாங்கள் ஆதரவில்லை. விவசாய மக்கள் அதை ஆதரிக்கவில்லை, தொழிலாளர்களும் ஆதரிக்கவில்லை, ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களும் இந்த போர் எங்களுக்கு சம்பந்தமில்லாத போர்கள் என்று அவர்களும் வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக லெனின் தன்னுடைய 1917 ஆண்டை நெருங்கும் பொழுது அவர் தன்னுடைய போராட்ட வியூகத்தை அவரும் வகுக்கிறார். ஒரு அற்புதமான போராட்ட வியூகம். ஒரு வெகுமக்கள் தளத்தில் தொழிலாளர், விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள், சோல்ஜர்ஸ், போராளிகள், போர்வீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்தில் அவர்கள் இந்த மக்களை திரட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இது ஒரு முக்கியமான கட்டம். அதே காலத்துல 1916 வருடம் லெனின் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஏகாதிபத்தியம், வளர்ச்சியடைந்த முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை ஏங்கல்ஸ் உருவாக்குகின்றார். ரஷ்ய புரட்சியினுடைய அதே காலத்துல 1916 அந்த வருடத்துல லெனின் ஒரு ஏகாதிபத்தியம் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கின்றார். அந்த கோட்பாடு உலக அளவுல, உலக அரசியல் அளவுல முக்கியமான ஒரு கோட்பாடு. இதுவரையில் சோசியலிஸ்டுகள் அல்லது கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவத்தோடு போராடுவதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாளித்துவம் என்பது அதுவரையில் 1915-16 வருடங்களுக்கு முன்பு புரிந்து கொண்ட தளத்துல எடுத்து பார்ப்போமே என்றால், அவர்கள் முதலாளித்துவம் என்று கருதுவது பிரிட்டிஷ் முதலாளித்துவம், ஜெர்மானிய முதலாளித்துவம், பிரெஞ்சு முதலாளித்துவம், ஸ்பெயின் முதலாளித்துவம், தேசிய முதலாளித்துவங்கள் சரியாக சொல்வதாக இருந்தார். ஆனால் லெனின் சொல்லுகிறார், அவர்கள் இப்போது வெறும் தேசிய முதலாளிகளாக மட்டும் இல்லை, அவர்கள் ஏக ஆதிபத்தியத்தை உலகம் முழுவதும் உருவாக்கக்கூடிய ஏகபோகங்களாக, பெரும் சிண்டிகேட்டுகளாக, சிண்டிகேட்டுகள் என்றால் அந்த ஃபினான்ஸ் கேபிட்டலினுடைய கூட்டு வங்கிகள் போல, ஆக இது போன்ற வங்கி நிதி மூலதனத்தை கொண்டவர்களாக உருவாகிவிட்டார்கள் ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியம் தான் இன்னும் பல நூற்றுக்கணக்கான உலக நாடுகளை காலனி நாடுகளாக வைத்திருக்கின்றது. நீங்க இந்த இடங்களெல்லாம் ஒவ்வொரு வரியையும் மெதுவா நகர்ந்து போகணும். ரொம்ப ஒரு சுவையான, ரொம்ப ஆழமான கண்டுபிடிப்புகள். இன்று நாம் வெறுமன அந்தந்த நாடுகளுடைய முதலாளித்துவத்துக்குள்ள மட்டும் நம்ம வாழவில்லை. நாம் இப்போது உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஏகாதிபத்திய காலனிய ஆட்சிகளின் கீழ் வாழுகிறோம். இந்தியாவும், சீனாவும், அயர்லாந்தும், போலந்தும், அரேபிய நாடுகளும், ஆப்பிரிக்க நாடுகளும், தெற்காசிய நாடுகளும் என எல்லா நாடுகளுமே, ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த தென் கண்டங்கள் என்று இப்பொழுது சொல்லுவார்கள், சதர்ன் கான்டினென்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஐரோப்பாவை தவிர்த்த, அமெரிக்காவை தவிர்த்த மீதி அந்த உலகத்துல தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டங்கள் 3 மிகப்பெரிய கண்டங்கள், ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க கண்டங்கள், தென் அமெரிக்க கண்டங்கள். அந்த நாடுகளுடைய காலனிகளை ஆட்சி செய்பவர்களாக இன்றைக்கு ஐரோப்பிய மூலதனம் விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய கருத்தை அந்த ஏகாதிபத்தியம் என்ற சொல் சுமந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கவனித்து பார்ப்பீர்களேயானால், லெனின் உலக அரசியலை முழுவதும் ஒட்டுமொத்தமாக எடுக்கிறார். ஏகாதிபத்தியம் தனித்தனியாக காலனி ஆட்சிகளை அடித்து நொறுக்கக்கூடிய சூழலை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஆசியாவின், ஆப்பிரிக்காவின், லத்தீன் அமெரிக்காவின் விடுதலையை, ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை தொழிலாளி வர்க்க புரட்சியினுடைய நோக்கங்களோடு ஒன்றிணைக்கக்கூடிய போர் திட்டத்தை லெனின் உருவாக்குகின்றார் 1916 ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூலினுடைய அடிப்படையில். இது ஒரு அற்புதமான சிந்தனை முறை. இந்த ஏகாதிபத்தியம் என்ற கருத்தாக்கத்தை ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரோசா லக்சம்பர்க் அவர்களும் முக்கியமாக ஆதரித்தார்கள். 2 வட்டங்களோடு, 2 உள்வட்டம் வெளிவட்டம் என்பது போல 2 வட்டங்களோடு ஏகாதிபத்திய நாடுகள் ஆட்சி புரிகின்றன
முதல் வட்டம் தங்களுடைய சொந்த முதலாளிகளுடைய கூட்டம், பல நாடுகளுடைய முதலாளித்துவ கூட்டம். இரண்டாவது வட்டம் உலக நாடுகள் முழுவதையும் காலனிகளாக ஆக்கக்கூடிய, அடிமை நாடுகளாக ஆக்கக்கூடிய இரண்டாவது வட்டம். இப்பொழுது உள்ள உலகமயமாக்கம் என்பதற்கும் அந்த ஏகாதிபத்தியம் உருவான காலத்தினுடைய இந்த இரண்டு வட்டங்களுக்கும் அற்புதமான ஒப்புமைகள் இருப்பதை நாம் உணர முடியும். ஆக இவ்வாறாக லெனின் ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை முன்வைத்து அதற்கு எதிராக உலகம் எங்கும் உள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தவர்கள், தேசிய பூர்ஷுவா உட்பட, தேசிய முதலாளிகள் உட்பட போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேலை திட்டத்தை முன்வைக்கின்றார். இதுவும் ஒரு சோசியலிச புரட்சியினுடைய கோட்பாட்டு உருவாக்கத்தில் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு வடிவமாக இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அதே போல புரட்சி என்பதனுடைய ஒரு முக்கியமான கோட்பாட்டு தளத்தையும் கூடுதலாக லெனின் உருவாக்குகின்றார். மார்க்சும் எங்கெல்ஸும் புரட்சி என்பதற்கு ஒரு சூழலாக அமைய வேண்டிய பொருளாதார நெருக்கடி என்பதை பற்றி ஏராளமாக பேசினார்கள். மூலதனம் என்ற ஒரு முழு நூல், அந்த நூலினுடைய மொத்த தத்துவமே என்னவென்றால், தவிர்க்க முடியாதபடி முதலாளித்துவம் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளும். உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி, உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி, விஞ்ஞானங்களுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி, இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி, இது மனித குலத்திற்கு பொதுவான வாய்ப்பு. ஆனால் இதனை முதலாளித்துவம் பயன்படுத்தி கொண்டு அவ்வப்போது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை உத்தரவாதப்படுத்தி கொள்ளும். ஆனால் எவ்வளவு கவனமாக அது வேலை செய்தாலும் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் என்பவை தவிர்க்க முடியாதவை என்று மார்க்ஸ் தன்னுடைய மூலதனம் நூலில் அது அவருடைய முக்கியமான ஒரு தீசிஸாக வைக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து முதலாளித்துவம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, புரட்சி நடைபெறுவதற்கான புறவய சூழலை, புறவய காரணியை மார்க்ஸ் கண்டுபிடித்தார் என்று சொல்லுவார்கள். அப்ஜெக்டிவான புறவயமான பொருளாதார நெருக்கடி என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தத்தை மார்க்ஸ் கண்டுபிடித்தார் என்று சொல்லுவார்கள். புறவயமாகங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் அகவயமாக என்று சொல்லக்கூடிய மற்றொரு சொல். புரட்சியினுடைய புறவய காரணியை, அதாவது பொருளாதார காரணியை மார்க்ஸ் கண்டுபிடித்தார். புரட்சியினுடைய அகவயமான காரணி என்ற ஒன்றை லெனின் வரையறுத்தார் என்று சொல்வார்கள். அது என்னது புரட்சியினுடைய அகவய காரணி? புரட்சியினுடைய அகவய காரணி என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசியல் கட்சி, தொழிலாளி வர்க்கத்தினுடைய வர்க்க உணர்வு, தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்ட குணம். இது ஒரு மீண்டும் புரட்சியினுடைய இரண்டு வகையான காரணிகளை கிட்டத்தட்ட முதல் ரவுண்டில் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. இரண்டாவது ரவுண்டில் லெனின் உருவாக்குகின்றார். கட்சி என்றால் என்ன, கட்சி உறுப்பினர் என்றால் என்ன, அகவய காரணியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி எப்படி செயல்பட வேண்டும். ஏங்கல்ஸ் லெனினுடைய இரண்டு முக்கியமான புத்தகங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். 1901 எழுதப்பட்ட எங்கிருந்து தொடங்குவது, from where to begin, எங்கிருந்து தொடங்குவது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. செய்ய வேண்டியது என்ன, what is to be done. இந்த ரெண்டு புத்தகங்களும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த மட்டும் அடிப்படையான புத்தகங்கள். கட்சி பற்றிய கோட்பாட்டு விவரிப்பு லெனினால் எழுதப்பட்டது. எங்கிருந்து தொடங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு புத்தகங்கள் அடிப்படையான கட்சி பற்றிய அல்லது புரட்சியினுடைய அகவய காரணியாக ஒரு சமுதாயத்தில் உருவாக வேண்டிய ஒரு தொழிலாளி வர்க்க ஆர்கன், தொழிலாளி வர்க்கத்தினுடைய நிறுவனத்தை பற்றிய விரிவான ஒரு கோட்பாட்டு உருவாக்கம். இது லெனினுடையது. இது ரொம்ப முக்கியமானது. அந்த கட்சி பற்றிய கோட்பாடு, கட்சியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும்
கட்சி உறுப்பினர்களுடைய வரையறை என்ன, ஒரு கட்சி மாநாடு என்றால் என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு நடத்துறது நல்லது, பயன்படும், வேலை திட்டம் என்றால் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன, டாக்டிக்ஸ் என்றால் என்ன, ஒரு 3 கட்டங்களாக அந்த 3 விஷயங்களாக அவர் பகுத்து அதை காட்டுவார். கட்சி மாநாட்டில் என்ன பேச வேண்டும், கட்சி ஜனநாயகம் என்றால் என்ன, மத்தியப்படுத்தப்பட்ட மையம் என்றால் என்ன, கட்சி தலைமை என்றால் என்ன, மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக ஒவ்வொரு கட்சி மாநாட்டிற்கும் முன்பும் கட்சி எவ்வாறு தலைமையிலிருந்து அடிப்படை தோழன் உறுப்பினர் வரைக்கும், உறுப்பினர்களிலிருந்து கட்சி தலைமை வரைக்கும் எவ்வாறு விஷயங்கள் பேசப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அனலைஸ் பண்ணப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், கட்சிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலை திட்டம் என்பது என்ன, இவை அனைத்தும் கட்சியினுடைய பற்றிய கோட்பாடு என்று சொல்ல வேண்டும். கட்சி பற்றிய கோட்பாடு ஸ்தாபனம் என்று தலைப்பில் நம்ம வகுப்புகளில் இதை எடுப்பார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுவார்கள். இந்த காலகட்டத்தில் லெனின் எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்று, எப்படி ஒரு சாதாரண தனித்த ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு சக தொழிலாளியையும் கண்டுபிடித்து ஒரு வர்க்க உணர்வு, ஒரு சக உணர்வு எவ்வாறு தோன்றுகிறது, ஒரு வர்க்கமாக அவன் எவ்வாறு உருவாகிறான், அந்த வர்க்கமாக உருவான பிறகும் அதை ஒரு 3 கட்டமாக லெனின் சொல்வார். கிளாஸ் இன் இட் செல்ஃப், கிளாஸ் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் கிளாஸ் ஃபார் அதர்ஸ் என்று 3 கட்டமாக சொல்லுவார். தனக்காக மட்டும் நிற்கக்கூடிய ஒரு வர்க்கமாக எப்படி முதல்ல அவங்க வேலை செய்வார்களாக இருக்கலாம், அதற்கு பிறகு தன்னை போன்ற ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களோடு எவ்வாறு கூட்டு சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் பேச வேண்டும், போராட வேண்டும். அதற்கு பிறகு மொத்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக அரசியல் வேலை திட்டத்தோடு எவ்வாறு தொழிலாளி வர்க்கம் செயல்பட வேண்டும் என்பது போல 3 கட்டங்களாக பிரித்து காட்டுவார். ஆக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, மார்க்சும் ஏங்கல்ஸும் அந்த பொருளாதார நெருக்கடி என்று சொல்லக்கூடிய ஒரு புறவய சூழலை புரட்சிக்காக அடையாளப்படுத்தினார்கள் என்று சொன்னால், லெனினை பொறுத்த மட்டும் புரட்சியினுடைய அகவய காரணியான கட்சியை அடையாளப்படுத்துகிறார். கட்சி என்பது எவ்வாறு ஒரு முன்னணி படையாக, அதிக கூர்மையுள்ள, அதிக ஓர்மையுள்ள, வர்க்க உணர்வு உள்ள, அரசியல் உணர்வு உள்ள ஒரு போர்ப்படையாக எவ்வாறு செயல்பட வேண்டும், அது எவ்வாறு பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வேலை செய்யலாம், பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் வேலை செய்ய வேண்டும் என்பது போன்ற சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட வழிகளிலும் வேலை செய்ய வேண்டும், சட்டபூர்வமான எல்லைகளை தாண்டியும் வேலை செய்ய வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கடமை என்பது போல இது போன்ற பற்பல விஷயங்களை விரிவாக பேசக்கூடிய ஒரு வேலை திட்டத்தையும் லெனின் உருவாக்குகின்றார் என்பதை பார்க்கிறோம். ஆக புரட்சியினுடைய அகவய காரணி, புறவய காரணி என்று சொல்லக்கூடிய இந்த 2ஐயும் முறையாக கொண்டு வரும் பொழுது, இவற்றை வளர்த்தெடுக்கும் பொழுது, இவை இரண்டும் இணைந்து பொருந்தி வேலை செய்யும் பொழுது புரட்சி என்பது வெற்றிகரமாக நிகழும் ஒரு நாட்டில் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்திரத்தை நாம் லெனினிடம் காணுகின்றோம். அதே போல லெனினுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு என்பது, ரஷ்யாவை பொறுத்த மட்டும் ரஷ்யா அப்பொழுது அது ஒரு வளர்ச்சியடைந்த தொழில் சமூகமாக இருக்கவில்லை. ஏராளமான பாராளுமன்ற ஜனநாயக மையத்தை எல்லாம் கற்றுத்தேர்ந்த நாடாக அது இருக்கவில்லை. மாறாக அது இன்னும் முடியாட்சியாகத்தான் 1917 பிப்ரவரி வரையில் இருந்தது. தொடர்ந்து அதனுடைய எச்சங்கள் ஆட்சியாளர்களால், சார் குடும்பத்தினரால் தொடர்ந்து கையாளப்பட்டன. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில முடியாட்சியும் அந்த பிரபுக்களுடைய குடும்பங்களுடைய ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யாவை பொறுத்த மட்டும் தொழிலாளி வர்க்க புரட்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முன்னால் ஒரு ஜனநாயக புரட்சி தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தேவை இருந்தது. இந்த ஜனநாயக புரட்சி என்பதற்கு ஏராளமான இலக்கணங்கள் எல்லாம் வகுக்கப்படுவது உண்டு. இருந்த போதிலும் இப்பொழுது சுருக்கமாக அதை தெரிந்து கொள்வோம். ஜனநாயக புரட்சி என்பது ஓரளவுக்கு நம்ம ஊர்களில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய, இப்போதைக்குன்னா ஓரளவு ஜனநாயக உரிமைகளோடு அரசியல் சட்டத்தின் கீழ் ஒரு நாட்டில் ஆட்சி நடைபெறுவதற்கு பெயர் ஜனநாயக ஆட்சி. அந்த அரசியல் சட்டம் ஜனநாயகபூர்வமான சட்டமாக இருக்க வேண்டும். அது ஜனநாயகபூர்வமாக தேர்தல்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நடத்தப்பட வேண்டும். ஆக ஜனநாயக புரட்சியின் தேவை
என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி லெனின் பேசினார். அந்த ஜனநாயக புரட்சியினுடைய தேவைகள், கோரிக்கைகள் என்பதை பற்றி பேசும் பொழுது ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை பற்றி லெனின் பேசுகிறார். ஒடுக்கப்பட்ட பெண் மக்களை பற்றி லெனின் பேசுகிறார். பேட்ரியார்கி என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்க சமூகத்தை விமர்சனம் செய்கிறார். உரிமைகளற்று ஒடுக்கப்பட்ட அடிமைகளாக மக்கள் நடத்தப்படுவதை பற்றி அவர் பேசுகிறார். ஆக லெனின் ஜனநாயக புரட்சி முதன்மையானது, ஜனநாயக புரட்சி தான் சோசியலிச புரட்சிக்கான வாயில்களை திறந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை மிக அற்புதமாக பேசுகிறார். லெனினுடைய சிறப்பான உருவாக்கங்களில் ஒன்று ஜனநாயக புரட்சியில் கம்யூனிஸ்டுகளுடைய கடமை என்ன என்பது பற்றியது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவில் ஜாதி ஒழிப்பு என்பது ஜனநாயக புரட்சியினுடைய முக்கியமான ஒரு பணி. பெண் விடுதலை என்பது, மனித உரிமைகள் விடுதலை என்பது, மனித உரிமைகளில் விடுதலைகளை சாதிக்க வேண்டும் என்பது இந்தியாவை பொறுத்தமட்டில் ஜனநாயக கடமைகளில் ஒன்று. அவையே தானாக சோசியலிச புரட்சியினுடைய கோரிக்கைகளாக ஆகாது. மாறாக முதல் கட்டத்தில் தீர்க்கமாக செய்ய வேண்டியது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், மனிதர்கள் அவமதிக்கப்படுவது என்பது கூடாது, சுய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, சுய மரியாதைகள் பாதிக்கப்படக்கூடாது, பண்பாடு, மதம், சாதி, ஆணாதிக்கம் போன்ற விஷயங்களால் மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது, மனித உரிமைகள் ஒடுக்கப்படக்கூடாது. ஆக லெனின் மார்க்சியத்தின் புரட்சிகர கோட்பாட்டில் ஜனநாயக புரட்சி பற்றிய பகுதியை செழுமையாக வளர்த்தெடுக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இதுவும் இந்த பிரிவினை, ஜனநாயக புரட்சி, சோசியலிச புரட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கட்டங்களாக மார்க்ஸ் எங்கெல்ஸ் காலத்தில் இது இன்னும் வடிவமைக்கப்படவில்லை. அது ரஷ்ய புரட்சியின் காலத்தில் தான் வடிவமைக்கப்படுகிறது. 1917 நடந்தது பூர்ஷ்வா ஜனநாயக புரட்சி. 1917 பிப்ரவரியில் நடந்தது ஜனநாயக புரட்சியினுடைய அடுத்த கட்டம், அதனுடைய முற்று பெறக்கூடிய ஒரு கட்டம். 1917 அக்டோபரில் நடைபெறுது. அக்டோபர் என்பது அவங்க பழைய கேலண்டர்ல சொல்லக்கூடியது. நான் அந்த ரஷ்ய மொழியில அக்டோபர்ஸ்கய ரெவல்யூஷன்பாங்க, அந்த வார்த்தையை தான் நாக்கில் அதிகமாக இன்னும் நிற்கிறது. என நவம்பர் புரட்சி என்றும் சொல்லுவார்கள். ஆக அந்த நவம்பர் பழைய கேலண்டர் இதுல மாற்றம் ஏற்பட்டதுனால வரக்கூடிய பெயர் மாற்றம். ஆக நவம்பர் புரட்சி என்பது அந்த மனித உரிமைகளுடைய அது சோசியலிச புரட்சியாக அமைந்தது என்று சொல்லக்கூடிய 2 கட்டங்களை ரஷ்ய புரட்சியில சுட்டி காட்டுவார்கள். இதற்கான கோட்பாட்டை வகைப்படுத்தி முறைப்படுத்தி வளர்த்தெடுத்தவர் லெனின் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த சுரண்டல் என்று சொல்லக்கூடிய நேரடியான பொருளாதார சுரண்டலை மையப்படுத்துவது பாட்டாளி வர்க்க சோசியலிச புரட்சியினுடைய அடிப்படையான நோக்கம் என்று எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஒடுக்கப்பட்ட என்ற சொல்லை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ, அப்ரஸ்ட் அல்லது டிப்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ, அதிகாரத்தின் மூலமாக, சமூக அந்தஸ்துகளின் மூலமாக, பண்பாட்டின் மூலமாக, மதத்தின் மூலமாக எந்த விதமான அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றனவோ, எந்த விதமான அவமதிப்புகள் சமூகத்தில் வழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகின்றனவோ அவற்றை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஜனநாயக புரட்சியினுடைய நோக்கம், முக்கியமான அடிப்படை நோக்கம். ஆக இந்த இடத்துல நானே கூட தோழர் ராஜாவோட சேர்ந்து மார்க்ஸ் அண்ட் அம்பேத்கர் கண்டினியூங் த டயலாக் என்ற புத்தகத்தை எழுதினோம். என்ன அந்த புத்தகத்தின் உள்ளேயும் கூட லெனினையும் அம்பேத்கரையும் நான் ஒப்பிடுவேன். நாங்கள் ஒப்பிட்டிருக்கிறோம் லெனினையும் அம்பேத்கரையும். ஏனென்றால் லெனினும் அம்பேத்கரும் அந்த அர்த்தத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அதற்கு எதிரான ஒரு புரட்சி என்று ஜனநாயக புரட்சியை அவர்கள் அழைப்பார்கள். ஆக அந்த ஜனநாயக புரட்சியினுடைய வடிவம் முதல் கட்டமாக நடைபெற வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தொழிலாளர் இயக்கங்கள், விடுதலைக்கான இயக்கங்கள் தங்களுடைய நோக்கங்களை இந்த ஜனநாயக புரட்சியினுடைய வெற்றிக்காக முதலில் கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை லெனினுடைய கோட்பாட்டு உருவாக்கத்தில் இருந்து நாம் பெறுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம அதை விட்டுவிட்டு
நேரடியாக சோசியலிசம் வாழ்க என்று கோஷம் மட்டும் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இல்லாத ஊருக்கு வழி போகிற மாதிரிதான். இந்த நிலை இந்த ஜனநாயக புரட்சி என்பதில் அடங்கி இருக்கிறது. ஜனநாயக புரட்சியினுடைய ரகசியம். ஜனநாயக புரட்சி என்பது மனித உரிமைகளில் மிகப்பெரிய அடிப்படை தளத்துல ஒரு வேலையை செய்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்ல வேண்டும். கடைசியாக நான் என்னுடைய உரையினுடைய முடிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து விட்டேன். இதுவரையில் எவ்வாறெல்லாம் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், அந்த ரஷ்ய புரட்சியினுடைய தலைவர்கள் எவ்வாறெல்லாம் அந்த புரட்சிக்கான தங்களுடைய வியூகங்களை அடுத்தடுத்து, அதுல பின்வாங்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம், தயக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சிற்சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழல்களில் எல்லாம் எவ்வாறு மீண்டும் சோஷியல் ரியாலிட்டியை உற்று பார்க்க வேண்டும், சோஷியல் ரியாலிட்டியை எந்த அளவுக்கு நாம் புரியாமல் இருக்கிறோமோ அதுவரையில் நம்முடைய தோல்விகளை தடுக்க முடியாது. மாறாக சமூக யதார்த்தத்தை எவ்வளவு துல்லியமாகவும் சரியாகவும் ஆழமாகவும் நாம் புரிந்து கொள்கின்றோமோ, எவ்வாறு அந்த சமூக யதார்த்தத்தில் போராடுவதற்கான உத்திகளை நம்முடைய வர்க்கங்களுக்கு, உழைக்கும் வர்க்கங்களுக்கு நாம் நடைமுறைப்படுத்த பயிற்சி கொடுக்கிறோமோ, அவர்களை அதற்காக தயாரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றிகள் உறுதிப்படும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் அந்த புரட்சி பற்றிய கோட்பாடுகளினுடைய ஒரு வடிவத்தில் நாம் காண முடியும் என்பதை இங்கு குறிப்பிட வேண்டும். இறுதியாக அவ்வப்பொழுது நான் சொன்னேன், தோல்விகள் ஏற்படலாம், தேக்கங்கள் ஏற்படலாம், தயக்கங்கள் ஏற்படலாம், இது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். ஏன்னா இது போன்ற சூழல்களில் கம்யூனிஸ்டுகளுக்கு அதுல ஒரு விதமான மனச்சங்கடங்களும் ஏற்பது உண்டு. 1931 வால்டர் பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய மார்க்சியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். லெஃப்ட் விங் மெலன்கோலியா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மெலன்கலி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஆழமான சோகம், துயரம், ஒரு டோட்டல் சேட்னஸ், சாரோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய சொல் மெலன்கலி, மெலன்கோலியா என்று லத்தீன் மொழியில அதை ராகத்தோடு சொல்லுவார்கள். லெஃப்ட் விங் மெலன்கலி, இடதுசாரிகளின் துக்கம், இடதுசாரிகளின் சோகம் என்று இதனை சொல்ல வேண்டும். இடதுசாரிகளுக்கு அவர்களுடைய நீண்ட நெடிய போராட்ட பயணத்துல ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான இழப்புகளால் உறவினர்கள், குடும்பங்கள் பலவிதமான தியாகங்களை செய்ய வேண்டி வரலாம், ஏழ்மையில் சங்கடப்படலாம், சிறை தண்டனைகளுக்கு ஆட்படலாம், கொல்லப்படலாம் ஆளும் வர்க்கத்தால். என்ன ஆக ஏராளமான துயரங்கள், துக்கங்கள், இவற்றோடு மார்க்சிய இயக்கங்களுக்கு உள்ளேயே அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அதை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் எழுதுறார், an invisible underground river என்று சொல்லுவார். கண்ணுக்கு தெரியாத அண்டர் கிரவுண்ட், ஒரு பூமியினுடைய ஆழத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி என்று சொல்லுவார். இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளால் அவர்களுக்கு தோன்றக்கூடிய இந்த சோகம், துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அற்புதமான சில வரிகள் இந்த கான்செப்டை பற்றி மார்க்சியர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்விசிபிள் அண்டர் கிரவுண்ட் ரிவர் என்ன, ஆனால் இது ஒரு ஹிடன் ரிவர், ஒரு மறைவான ஒரு நதி. நெஞ்சங்களில் ஓடக்கூடிய தொழிலாளி வர்க்க தலைவர்களுடைய, கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட என்ன, இவர்களுடைய ஆதரவாளர்களுடைய எல்லோருடைய நெஞ்சத்துக்குள்ளும் ஓடக்கூடிய ஒரு ஹிடன் ரிவர், ஒரு மறைந்த ஒரு ஆற்றலுக்கு போன்ற ஒரு சோகம், ஒரு துயரம். நாம் ஏன் வெற்றி பெறவில்லை, நம்ம ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்ற பலவிதமான கேள்விகளோடு கூட இந்த விஷயங்கள், கம்யூனிஸ்டுகள் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சங்கள் வேறு உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எந்த கம்யூனிஸ்டினுடைய வாழ்க்கையும் பூத்து மலரக்கூடிய தோட்டம் போல இருக்காது. ஒரு சாதாரண சிறிய ஒரு தொழிற்சங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தோழர் கூட ஏராளமான சிறை தண்டனைகளையும், ஏராளமான
இழப்புகளையும் தாங்கக்கூடிய ஒருவராக வாழ வேண்டியிருக்கும். இது நமக்கு தெரியும். இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மார்க்சியர், வால்டர் பெஞ்சமின் என்று சொல்லக்கூடிய மார்க்சியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுதான் லெஃப்ட் விங் மெலன்கோலியா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக்கம். 1931 உருவாக்கப்பட்ட அந்த சொல்லாக்கம் கம்யூனிஸ்டுகளுடைய வரலாற்றோடு சேர்ந்தே இந்த கருத்தாக்கமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த லெஃப்ட் மெலன்கோலியா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் என கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த போராட்டங்களில் இருந்தே மெலன்கோலியாவை எதிர்க்கக்கூடிய பண்பும் உருவாகிறது. ரெசிஸ்டிங் மெலன்கோலியா என்று சொல்லுகிறார் ஒரு சிந்தனையாளர். அதற்கு ஒரு அஃபர்மேட்டிவ் டைமென்ஷன் இருக்கிறது. அதற்கு நேர்முகமான, அது வெறுமன தோல்வி உணர்வு அல்ல, இழப்பு உணர்வு அல்ல, சோகம் அல்ல, துக்கம் அல்ல, துயரம் அல்ல, இழப்புகள் மட்டும் அங்க புதிந்திருக்கவில்லை. மாறாக அது துக்க துயரத்தினுடைய படைப்பு ஆற்றல் என்பது அதில் அடங்கி இருக்கிறது. துயரத்தினுடைய படைப்பாற்றல் என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிஸ்டுக்கும் பொருத்தி பார்க்க முடியும், ஒவ்வொரு தொழிற்சங்க தலைவருக்கும் பொருத்தி பார்க்க முடியும். கொஞ்சமாகவோ அதிகமாகவோ இந்த விஷயம் அவர்கள் தொழில்படுவதை காண முடியும். நம்ம முதல்ல பேசும்போது சொன்னோம், மார்க்ஸ் 1848 எதையோ எதிர்பார்த்தாரு, அதுல சில கணக்குகள் சரியாக வரவில்லை, இழப்புகள் ஏற்பட்டன, முதலாளி வர்க்கம் நம்மை எய்த்தது, துரோகம் செய்தது என்று நான் முதல்ல சொன்னோம். அப்போ அந்த இழப்போடுதான் மார்க்ஸ் திரும்ப வேலை செய்கிறார். தொழிலாளி விவசாயி கூட்டணி என்பது தேவை என்ற முடிவிற்கு வருகிறார். தொழிலாளி விவசாயி ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் என்ற விரிந்த வியூகத்திற்கு அடுத்தாற் போல வருகிறார். ஆக அது படைப்புத்தன்மை கொண்ட சோகமாக மாறுகிறது. ப்ரொடக்டிவ் வேல்யூ ஆஃப் சேட்னஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த சோகத்திற்கு, இந்த துக்கத்திற்கு என்ன ஒரு ப்ரொடக்டிவ் வேல்யூ இருக்கிறது. ப்ரொடக்டிவ்னு சொன்னா படைப்பாற்றல், படைப்புத்தன்மை கொண்ட ஒன்று இருக்கிறது. வழி எங்கே அடைத்திருக்கிறது, எனக்கு போக வேண்டிய வழியெல்லாம் அடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னா இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படியாவது இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். முடியாது என்று நான் பின்வாங்க முடியாது. ரஷ்யாவில் 2ஆம் உலக போருக்கு சமயத்துல எப்படி சோல்ஜர்ஸ் போராடினாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது, இந்த முட்டு 2 காலையும் தொடையையும் சேர்த்து, கணுக்கால் பகுதியையும் தொடை பகுதியும் சேர்த்து ஒரு துண்டால இறுக்கி கட்டிக்கிடுவாங்களாம். நீங்க எந்திரிச்சு ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலை ஓடுவதற்கு தடையாக இறுக்கமாக கட்டி கொள்வார்களாம். மடக்கி, காலை மடக்கி, கையில துப்பாக்கி இருக்கும், சூட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு ஓட முடியாது. ஆக எனக்கு வழி பின்னால் இல்லை, நான் முன்னால் தான் போக வேண்டும் என்பது இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு போராடுகிறார்கள் என்பதை பற்றி சொல்லுவார்கள். இவற்றை ரஷ்ய திரைப்படங்கள்ல பார்க்க முடியும். ஆக இந்த மாதிரி அந்த டிஃபீட் என்ன, ஒரு சிந்தனையாளர் தியரி ஆஃப் டிஃபீட் இன் மார்க்ஸ் என்று ஒரு கட்டுரை அல்லது ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். தோல்வி பற்றிய கோட்பாடு, மார்க்ஸை பொறுத்த மட்டும் தோல்வி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு கோட்பாடு அந்த மனிதரிடம் இருக்கிறது. அதை தனித்தனி சொற்களால் ஆங்காங்கே அவர் சிதற விட்டிருக்கின்றார் என்று அவர் எழுதுறார். மார்க்ஸினுடைய எழுத்துக்கள்ல அந்த தோல்வி பற்றிய கோட்பாடு என்பது ஒரு மார்க்சியனுக்கு இருக்க வேண்டிய, ஒரு மார்க்சியனுடைய தோல்வி பற்றிய கோட்பாடு என்பதை பற்றி மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். அது எவ்வாறு ஒரு அஃபர்மேட்டிவ் டைமென்ஷன், ஒரு நேர்முக பரிமாணத்தை கொண்டிருக்கிறது, அது எவ்வாறு அது ஒரு தியரி ஆஃப் டிஃபீட். இந்த மெலன்கோலியா என்பதை அவர்களுடைய புரட்சி பற்றிய ஏராளமான உட்டோப்பியன் கான்செப்ட்ஸ், சில கற்பனையான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சேர்ந்தது. இவையெல்லாம் அவர்களை காப்பாற்றுகின்றன என்று எழுதுகிறார்கள். ஹோப், நம்பிக்கை. எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், உழைக்கின்ற மக்கள் வெற்றி பெறுவார்கள். இது ஒரு ஃபோக் சிஸ்டங்கள்ல இது மாதிரி உள்ள நம்பிக்கைகள் ரொம்ப ஆழமாக இருக்கிறது என்பார்கள். நம்ம ராமச்சந்திரன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என் கண்ணுகளுக்கு முன்னால். என்ன அந்த பிரிமிட்டிவ் ரிபல்ஸ் அல்லது சோஷியல் பேண்டிட்ஸ் போன்ற கிராமப்புற எழுச்சிகளை பற்றி எழுதிய எரிக் ஹோப்ஸ்பாம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர், இபி தாம்சன் என்று சொல்லக்கூடிய
மற்றொரு சிந்தனையாளர் ஆங்கிலேய மார்க்சியர்கள் அவர்களுடைய நூல்கள்ல சொல்லுவாங்க, ஏன் கிராமப்புறத்து விவசாயி கொள்ளையடிக்கிறான், ஏன் கொள்ளைக்காரனாக கூட அவன் உருவாகிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மனதிற்குள் ஒரு நியாயம் வேலை செய்கிறது. அவனுடைய மனதுக்குள்ள நியாயம் வேலை செய்கிறது, நீதி பற்றிய ஒரு உணர்வு வேலை செய்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஜாதி ஒழிப்பு போராட்டங்களுக்கு கூட இந்த விஷயங்களை ஏராளமாக பொருத்தி பார்க்க முடியும். எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நான் இன்னும் போராடுவேன். எத்தனை தலைமுறைகள் தோல்வி அடைந்திருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில பொருளாதார சுரண்டல் மட்டும்தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஜாதி அவமதிப்புகள் நமக்கு கிடையாதா? எத்தனை தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண் எத்தனை தலைமுறைகளாக அவமதிப்புகளை சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆக இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்த லெப்ட் விங் மெலன்கோலியாவினுடைய எவ்வாறு அது படைப்பு தன்மையோடு வெளிவருகிறது என்பதை பற்றியும் இந்த கருத்தாக்கத்தின் கீழ் சிந்தித்திருக்கிறார்கள் மார்க்சிய அறிஞர்கள். ஆக அது ஒரு மெலன்கோலியை இவர்களுடைய நம்பிக்கைகள் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுது, இவர்களுடைய துக்கத்தையும் சோகத்தையும் இல்லாமல் ஆக்குகிறது. அந்த ஹோப், அந்த உட்டோப்பியா, அந்த ஜஸ்டிஸ் பற்றிய ஒரு எண்ணம், நியாயம் நீதி பற்றிய எண்ணம், உணர்வுகள். இந்த நீதி நியாயம் பற்றிய உணர்வுகளுக்கு ஒரு சாதாரண விவசாயியினுடைய தளத்தில் வச்சு சொல்லும் பொழுது அவனுக்கு சில கடவுள் நம்பிக்கைகள் கூட உதவும். அதுகளெல்லாம் நம்ம டிஸ்மிஸ் பண்ணி விட்டறிஞ்சிட்டு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நம்பாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆக இவை அனைத்தும் நம்முடைய பண்பாடுகளில் எவ்வாறு வேர் கொண்டிருக்கின்றன என்பது போன்ற விஷயங்களோடும் சேர்த்து இந்த மெலன்கோலியா என்று சொல்லக்கூடிய, லெப்ட் மெலன்கோலியா என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தாக்கத்தையும் நாம் சிந்திக்க முடியும். அதுவும் இந்த புரட்சி பற்றிய நம்முடைய கோட்பாட்டு உருவாக்கத்தினுடைய ஒரு பகுதிதான் என்று கூறிக்கொண்டு, என்னால் முடிந்த வரையில இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்குள்ள நான் இந்த கருத்தாக்கங்களை தெளிவுபடுத்தி சொல்வதற்கு முயற்சி செய்தேன். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ரஷ்ய புரட்சியினுடைய மூத்த போராளிகள் என இன்று வரை உலகமெங்கும் நடக்கும் சோசியலிச, தொழிலாளர் வர்க்க, விவசாயிகள் வர்க்க அல்லது ஜாதி விடுதலை, பெண் விடுதலை இயக்கங்களில் வேலை செய்பவர்கள் அனைவரும் இந்த கருத்தாக்கங்களில் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழர் முத்துமோகன் அவர்களுக்கு மெய்நிக சந்திப்பின் அத்தனை தோழர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. தோழர் முத்துமோகன் துவக்கத்திலே குறிப்பிட்டது போல ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் என்கின்ற அந்த தலைப்பை முடிவு செய்கிற போது அவர் என்ன முடிவு செய்தார், அது நான் எப்படி புரிந்து கொண்டேன், இது நான் நினைப்பது போல் தோழர் ஜான் புரிந்து கொண்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அது 100% உண்மைதான். நீங்கள் இப்ப நம்மளுடைய மார்க்சியம் பயில்வோம் மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய வகுப்பை போலவே நீங்கள் ஒரு வகுப்பாகவே மாற்றி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இது ரஷ்ய புரட்சியினுடைய அந்த வரலாறு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதனுடைய தோல்விகள், அந்த மாதிரி எல்லாம் போகாம புரட்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி தொட்டு, புரட்சி என்றால் என்ன அப்படிங்கிற தொட்டு அந்த கோட்பாட்டு ரீதியாகவும் லெனினும் மார்க்சும் எங்கல்ஸும் இதை எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்து கொண்டு சென்றார்கள், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில மிக மிக சிறப்பாக இது ஒரு வகுப்பாக அமைந்தது. அதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தோழர்கள் விவாதத்துக்கு செல்லலாம். தோழர் வெள்ளிங்கிரி வாங்க, பேசுங்க. இந்த அம்பேத்கரும் லெனினைய பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க. அது நம்ம நாட்டுல அந்த புரிஞ்சுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் குழப்பமான நிலை நம்ம தோழர்கள் மத்தியில் இருக்கு. நம்ம லெனின் மார்க்ஸ்ல இல்லாதான் அம்பேத்கரிடம் இருக்கிறது, அதை ஏன் உயர்த்தி பிடிக்க வேண்டும்? அதே மாதிரி பெரியார் இதை நாத்திகம் மார்க்ஸ் இல்லாதான் லெனின் இல்லாதான் எதுக்காக பெரியாரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் இருக்கு. அப்ப அதை பற்றி கொஞ்சம் விளக்கி கூறினீங்க உதவிகரமா இருக்கும். வணக்கம். சரிங்க. உண்மையிலேயே அவரு தோழர் முத்துமோகன் அவருடைய உரை ஜான் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு பெரிய மிக அருமையான ஒரு வகுப்பு போல இருந்தது என்பது அவர் சொன்னது ரொம்ப சரியானதுதான். நவம்பர் புரட்சி குறித்த அந்த நிகழ்வுகளை இப்ப பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி
அது இன்னைக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்கு மேல் அதிகமான நிறைய விவரங்கள் மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்துல தொடங்கி இந்திய சூழலில் ஜனநாயக புரட்சி சம்பந்தமாகவும் புறவயமான விஷயங்கள் குறித்து மார்க்ஸ் கூறியதும், லெனின் அவர்கள் அகவயமான விஷயங்கள் குறித்து கூறியதும், ஏகாதிபத்திய யுத்தத்துல வந்து ரஷ்யா பங்கேற்க வேண்டியதில்லை என்று லெனின் எடுத்த அந்த நிலைப்பாடு, இந்த விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பான விஷயங்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் பேசிட்டு வரும்போது இந்திய லெனின் அவர்கள் வந்து 2 விதமாகவும் கம்யூனிஸ்டுகள் செயல்பட வேண்டும். ஜனநாயக புரட்சிக்கான சட்டபூர்வமான வழிகளில் நாடாளுமன்ற அல்லது இந்த மாதிரியான அமைப்புகளின் மூலமாகவும், அமைப்புக்கு வெளியாகவும், சட்டபூர்வமாகவும் அதற்கு அப்பாலும் நாம் வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயங்கள்ல தோழர் முத்துமோகன் அவர்கள் சொன்னது, அது வந்து என்னால் அது இன்னும் தெளிவா அது கூட சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைய இந்திய சூழல் மிக சவாலான ஒரு பாசிச சக்திகள் வந்து கோலோச்சி கொண்டிருக்கிற காலத்தில் அதிகாரமே அவர்கள் இழந்து விட்டாலும் அமைப்புகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற விதங்களை பார்க்கிற போது மிக அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பது எனக்கான அபிப்பிராயம். ஆக அது குறித்து சட்டபூர்வமான அல்லது அதற்கு அப்பாலான வழிகள் குறித்த பார்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர்ல தொண்டனுக்கும் தொண்டன். சரி, முக்கியமான விஷயம், மிக அற்புதமான அழகான, அப்பா அவ்வளவு மனசுக்கு நம்பிக்கை தெம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்கக்கூடிய ஒரு உரை. அது மகிழ்ச்சி. புரட்சியினுடைய பல வளர்ச்சிகள், பல முகங்கள், பல ஸ்ட்ராட்டஜி, பல டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி லெப்ட் மெலங்கலி, வால்டர் பெஞ்சமினுடைய இந்த இடதுசாரிகளின் சோகம் என்ற கருதுகோள் எந்த சூழலில் உருவானது, இது ஒன்று. இன்னொன்று, ரஷ்ய புரட்சி தொடரும் விவாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவில் ஒரு புரட்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. அங்க வந்து எந்த விதமான சமூக அமைப்பு, ஒரு மாற்றம், ஒரு சமூக அமைப்பாக மாறியது. அந்த மாற்றத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன, அந்த சிக்கல்கள் பற்றி உள்ள ஒரு தெளிவு நமக்கு வந்தால்தானே, அதுல செய்த தவறுகள் பற்றி நமக்கு ஒரு புரிதல் வந்தா தானே இங்க உள்ள செயல்பாடுகளில் ஒரு தெளிவும் ஒரு சரியான திசை வழியும் கிடைக்கும். அந்த விஷயத்தை பற்றி நாம வந்து விவாதிக்காமலே இருப்பது முறையா, அது பற்றி கருத்து என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி. அவ்வளவுதான் தோழர். நன்றி தோழர். நன்றி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஏற்பாடு பண்ண அந்த வங்கி ஊழியர் சங்கடத்துல பேசின அந்த அதேதான் இப்ப நான் பேசியிருக்கிறீங்க. ஆனா அன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து எளிமையா சொன்னது மாதிரி, ஜான் சொன்ன மாதிரி ஒரு வகுப்படுத்த மாதிரி இருக்குது எங்களுக்கு எல்லாம். ரொம்ப நன்றி. நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப ரஷ்யாவில் வந்து புரட்சிக்கு அப்புறம் லெனின் ஆட்சி அமைக்கும் போது அவர் வந்து இது கம்யூனிஸ்ட் கிடையாது, கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை, சோசியலிசம் கூட இல்லை, சோசியலிசத்தை நோக்கி தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போறோம், அதுக்கப்புறம் சோசியலிசம், அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு 3 அடுக்கு மாதிரி அவர் வந்து அது கருத்தை சொல்லியிருந்தார், பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நாம வந்து இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது அந்த மாற்றம், அதாவது வந்து எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்டை நோக்கி அதையில சில மாற்றங்கள் நம்ம தவிர்க்க முடியாது என்று அவரே லெனினே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேருந்து சில மாற்றங்களை பண்ணித்தான் ரஷ்யாவில் அந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு, அதை நடைமுறைப்படுத்தினாரு. அதே மாதிரிதான் இந்தியாவிலையும் இந்த வகுப்புவாதம், மதவாதம் இருக்கிற சூழ்நிலையில நாமளும் வந்து சில சூழ்நிலை தகுந்த மாதிரி மாத்தணுமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இப்ப அம்பேத்கரையும் சொல்றீங்க, பெரியாரையும் நம்ம வந்து அது இணைக்கிறது மாதிரி நம்ம சில வகையில இணைத்து அதனுடைய கருத்துக்களை ஆதரிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். இதன் அடிப்படையில லெனின் சொன்ன அடிப்படை கோட்பாடுல இது நம்ம பொருந்துமா அப்படி கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அடுத்த தோழர் ராஜாமணி. வாங்க தோழர் ராஜாமணி.
வணக்கம். வணக்கம். நன்றி. மிக சிறப்பான உரை. சட்னு முடிச்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான். இந்த பிரெஞ்சு புரட்சியின் தோல்விக்கு பிறகு அல்லது பின்னடைவுக்கு பிறகு மார்க்சும் எங்கல்ஸும் அப்சர்வ் பண்ணி நீண்ட விவாதங்களை நடத்தி நிறைய இதுவாக வேறு 11-12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட வரலாற்றை பின்னோக்கி சென்று அப்புறம் புதுசா கண்டுபிடிச்சதா சொன்னீங்க. விவசாயிகள் தொழிலாளி வர்க்க கூட்டணி ஒரு நிரந்தர கூட்டணி என்பதை. அதுபோல சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த சொக்கலிங்கம் அண்ணாச்சி கேட்ட மாதிரி அதற்கான காரணங்கள் ஒரு 71 நாள் இருந்த ஒரு பாரிஸ் கம்யூனின் வீழ்ச்சிக்கே அவங்க அவ்வளவு நூற்றாண்டுகள் பின்னோக்கி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு போனாங்கன்னா 71 வருஷம் இருந்துக்க வீழ்ந்த ஒரு உடைந்து போன ஒரு சோவியத் யூனியனுக்கான காரணங்களை நாம கண்டுபிடிச்சு அது மார்க்சிய அறிஞர்கள் அதற்கான முடிவுகள் எதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? பிறகு இப்ப ஏன்னா 1917 முதல் 1900 கிட்டத்தட்ட 70 வரைக்கும் பல பேருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு பாசிட்டிவான நேர்மறையான புறச்சூழல் எல்லா நாடுகள்லயும் இருந்தது. வலுவான ஒரு சோவியத் பிளாக் இருந்தது, எல்லாம் இருந்தது. 80க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு புறச்சூழல்ல ஈர்ப்பே ஈர்ப்புங்கிறத காட்டிலும் எதிர்மறையான நிலைகள் இருக்கும் பொழுது முதலாளித்துவ நெருக்கடி இருக்கு. அது ஒரு நெருக்கடியை மக்கள்கிட்ட உருவாக்குங்கிறது வேற. அந்த நெருக்கடியே அவர்களுக்கு எதிரான ஒரு நிலையை மக்கள்கிட்ட உருவாக்கிடுமா? அதுக்கு ஒரு நேர்வழியான நம்பிக்கை தரக்கூடிய சூழல் இடதுசாரிகள் மத்தியில உருவாவதற்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது? தொடரும் விவாதங்கள்ல இதுதானே இன்னைக்கு முக்கியமான இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். கொஞ்சம் விளக்கிட்டா நல்லா இருக்கும். நன்றி தோழர். தோழர் டெரன்ஸ், காம்ரேட் டெரன்ஸ் வாங்க. சார், மிக அற்புதமான உரை. ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயங்களை, நிறைய விஷயங்களை முன்னுக்கு கொண்டு நிறைய பேசுவீங்க இன்னைக்கு. புரட்சி சம்பந்தமான விஷயங்கள் கோட்பாட்டு ரீதியாக அது எப்படி வரலாற்று ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டது அப்படின்றதுல எனக்கு ஒரு 2 கேள்வி. என்னன்னா, நீங்க அந்த மார்க்ஸ் ஆபிரகாம் லிங்கனுக்கு எழுதிய கடிதத்துல சொன்ன விஷயங்களை நீங்க குறிப்பிட்டீங்க. அந்த ஆயுதம் தாங்கி நடத்த வேண்டிய போராட்டத்திலே சட்ட ரீதியாக நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். இதே ஒரு விஷயத்த நம்ம இங்க சாதியத்துக்கு எதிரான போராட்டத்துல அம்பேத்கருடைய நிலைப்பாடாகவும் ஒண்ணு பாக்குறோம். என்னன்னா, சட்ட ரீதியாக அல்லது இந்த பாராளுமன்ற ஜனநாயக ரீதியாக பிரச்சனைகளை அணுகுவது அப்படின்னு சொல்றது. இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம தொடர்ந்து இந்த மார்க்ஸ் அம்பேத்கர் இந்த உரையாடல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை இந்திய சூழலை வைத்து எப்படி இதை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் கேட்கிறேன். ரெண்டாவதா, இன்னைக்கு இந்த அக காரணிகள், இந்த புறவய காரணிகள் ரெண்டு விஷயங்கள், புரட்சிக்கான 2 விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அது எப்படி மார்க்ஸ் அந்த அரசியல் பொருளாதார ரீதியாக இந்த புறவய காரணிகள் எப்படி புரட்சிக்கான விஷயங்களாக தயார்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற ஒரு இடம். இதே மாதிரி லெனினுடைய அந்த விவரிப்புல அகவய காரணிகள் எப்படி அமைப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள், இந்த பார்ட்டி, வேன்கார்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்றதுல நம்ம இன்றைய சூழல்ல நம்மளுக்கு இந்திய சூழலில் இந்த ஒரு அரசியல் சூழலில் நம்ம ஒரு புறவய காரணிகள் அல்லது பொருளாதார சூழலும் கூட ஒரு புறவய காரணிகள் அப்படின்னு சொல்ற இடங்கள் ரொம்பவே வலுவா இருக்குது. அதற்கான ஆனா இதற்கான இல்ல அல்லது அகவய காரணிகள் மட்டும் நமக்கிடையே தேக்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது எனக்கு. அல்லது புறவய காரணிகள் இன்னுமே இன்னும் முதிர்ச்சி அடையலையா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எந்த விதத்துல நம்ம அதை அணுகுவது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சார். நன்றி தோழர் முத்துமோகன். விபிஜி இப்பதான் வந்தேன். நான் முழுமையா கேட்கவே இல்லை. கேட்கவே வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு. ஒரே எனக்கு நீண்ட காலம் இருக்கும் ஒரு சந்தேகத்தை மட்டும் தோழர் முன்வைக்கிறேன். இந்த கோர்பச்சேவ் வந்த காலத்துலதான் பூரா தோல்வி அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. அவர் இந்த பெரஸ்ட்ரோய்க்கா கிளாஸ்நாஸ்ல என்ன தவறு? அதுதான் தோல்விக்கு காரணம். நான் முடிந்த அளவுல குறிப்புகள் எடுத்திருக்கிறேன். முதல்ல 2வது கேட்ட தோழர் வரதாச்சலம் தோழர் நவம்பர் புரட்சி பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டார். அந்த தலைப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உண்மையிலே நான் அந்த புரட்சி பற்றிய சில கோட்பாட்டு உருவாக்கங்களை பற்றி பேசுவோங்கிற மாதிரி போயிட்டேன்.
அதில் உள்ள தகவல்களை, வரலாற்று சம்பவங்களை, அதில் உள்ள சிக்கல்களை, அதுகளை பேசுறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமான்னு கூட எனக்கு ஒரு கேள்விகள் எழுகின்றன. அது ஒரு பக்கம். அதோட அதை தயாரிக்கிறதுக்கான போதுமான நேரம் இருந்ததா அப்படிங்கிறது, இந்த மாதிரி உள்ள கேள்விகளோடு தான் நான் வந்து இதை பற்றி பொதுவான சில கோட்பாட்டு நிலைகளில் மட்டும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். இந்த கோட்பாட்டு நிலைகளை தெரிந்து கொள்வதும் ஒரு மார்க்சியருக்கு, ஒரு இடதுசாரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து பயனுள்ளதாகத்தான் அமையும் என்று நான் கருதினேன். அடுத்து ஒரு தோழர் இந்த சட்டபூர்வமான வெளியேயான என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. குறிப்பாக இன்றைய சூழல்களில், இன்றைய பாசிச சூழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உள்ள நிலைமைகளில் சட்டபூர்வமாகவும் வெளியேயும், பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் என அனுமதிக்கப்பட்ட வழிகளாகவும் அல்லது அனுமதிக்கப்படாத வழிகளாகவும் நம்ம போராட வேண்டியது அவசியம் இல்லையா அப்படிங்கிறது. நம்ம அநேகமாக நாம் அந்த நிலையை நோக்கித்தான் நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அது பல இடங்களில் வெவ்வேறு அணிகளில் கொஞ்சம் அவங்க ஏற்கனவே இதை கையில் எடுத்தாச்சு. இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அர்பன் நக்சலைட்டு அல்லது அந்த தேசபக்தி இல்லாதவன், தேச துரோகம் பண்ணுறவன், அந்த சட்டங்கள் கீழே வந்து கேஸுகளை போடுறது, இது போன்றவைகள் எல்லாம் நம்ம வந்து சட்டபூர்வமான வழிகளில் மட்டும் செயல்பட முடியாமல் ஆக்கக்கூடிய இடத்தை நோக்கி மக்களை தள்ளுகிறார்கள். இருந்த போதிலும் கூட இது ஒரு வெகுஜன எழுச்சியாக, வெகுஜன அளவில் நடைபெற வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அல்லது நான் விரும்புகிறேன். ஒரு ஒட்டுமொத்தமான பேரெழுச்சிகளாக இது நடைபெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக, அது இண்டிவிஜுவலான சிறு சிறு குழுக்களாக, ரகசிய குழுக்களாக, சட்ட நிலைகளிலிருந்து விலகிய குழுக்களாக தொழில்பட்டால் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள், அரசு, இராணுவம், இது போலீஸில் இருக்கக்கூடிய பல விதமான வகைப்பாடுகள் இவையெல்லாம் கொஞ்சம் வலிமையானவையாகத்தான் இருக்கின்றன. அதனால வெகுஜன எழுச்சிகள் தான் இவற்றை எதிர்கொள்ள முடியும். அதனால நான் ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் என்பது போல இன்னும் வெகுமக்கள் சக்தியை தான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வடிவத்தில் வெகுமக்களை திரட்டிய ஒன்றாக அது தொழில்பட வேண்டும். வெகுமக்கள் உணர்வு அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அது இந்தியாவினுடைய ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமல்லாமல் பரவலாக அது நிகழ வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் என்னிடம் இருக்கின்றன. சில குழுக்கள் வந்து சில ரகசிய செயல்பாடுகள் என்பது போல சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக பத்திரிகைகளில் படிக்கும் பொழுது அதில் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட ஜாதி மத குழுக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறார்களேங்கிற சங்கடமும் தோன்றுகிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைதான் என்னை பொறுத்த மட்டும் அதில் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். ஆனால் போராட்டத்திற்கான தயாரிப்புகள் இருக்க வேண்டும், அவை நமக்கு தேவை என்று நான் கருதுகின்றேன். அப்புறம் அந்த லெனினுடைய அந்த ஜனநாயக போராட்டத்தினுடைய வடிவம் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, அது இந்தியாவிலும் அதை போலத்தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்து இணைத்து அதை தொடர்புபடுத்தி பேச முடியுமான்னு சொல்லி தொடர் கோட்டியப்பன் கேட்டார். ஆமாம், நம்ம ஒரு மீட்டிங்கில் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, சிவப்பு நீலம் கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் பேசுங்க அப்படின்னாங்க. மன்னார்குடியிலன்னு நினைக்கிறேன், நம்ம தோழர் காமராஜ் தான் கொடுத்தார், சிவப்பு நீலம் கருப்பு அப்படின்ட்டு. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்திற்கு போக வேண்டுமா அப்படின்னு தான் நீங்களும் கேட்குறீங்க, கோட்டியப்பனும் கேட்குறீங்க. போக வேண்டும். இன்றைய நெருக்கடிகள் இல்லாமல் இருந்திருந்தால் கூட அது போன்ற ஒரு அணிச்சேர்க்கை தேவைப்படுகிறது என்றுதான் நான் கருதுகிறேன்.
அதில் ஒருத்தர் குறை சொல்லி ஒருத்தர் குற்றங்களை எல்லாம் இன்னொருத்தர் மேலே சுமத்தி இப்படியே நம்ம விலகி போகிறது வந்து 3 அணிகளுக்குமே ஆதாயமானதல்ல என்று நான் கருதுகிறேன். இந்த 3 அணிகளும் ஒன்று சேருவது என்பது கிட்டத்தட்ட இந்த தளத்தில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அகில இந்திய அளவில் இன்னும் பல எதிரொலிப்புகளை பார்க்க முடியும், சந்திக்க முடியும். வெவ்வேறு இடங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் அல்லது இது மைனாரிட்டி குரூப்புகள், சிறுபான்மை தேசிய இனக்குழுக்கள், வட கிழக்கு பகுதிகளில் பஞ்சாப் மாதிரி இடங்களில் உள்ள சில சமூக இயக்கங்கள், அகாலி இயக்கங்கள் போன்றவை, இந்த மாதிரி பல தளங்களில் அந்த அணிகளை விரிவுபடுத்த முடியும். இதில் சிவப்பு, நீலம், கருப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றுமை தோன்றியது என்று சொன்னால். அப்புறம் ஒரு கேள்வி பலருடைய மனதில் இருந்ததை சிலர் வந்து பழிச்சென்று கேட்டார்கள். ரஷ்ய புரட்சியை பற்றி சொக்கலிங்க என்ன வேகமாக கேட்டார். சிக்கல்கள் இந்த ரஷ்ய புரட்சி பற்றிய ரஷ்ய புரட்சி, அது புரட்சிக்கு பிறகு உள்ள 80களில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன, அவற்றை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி கேட்டார். கட்டாயம் வேணும், சந்தேகமே கிடையாது. அதை கட்சியே ஆர்கனைஸ் பண்ணிச்சுன்னா நல்லது. இல்லை கலையிலக்கிய பெருமன்றமே ஆர்கனைஸ் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறோம்னா கலையிலக்கிய பெருமன்ற தலைவர்கிட்ட சொல்லுவோம். இந்த மாதிரி தலைப்புகளை கொடுக்காம ஏன் அப்படி வந்து ஓரஞ்சாரமாக தலைப்புகள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்கல்களை பேசுவது ரஷ்ய புரட்சியினுடைய சிக்கல்கள் அல்லது ரஷ்ய சோசியலிசத்தினுடைய சிக்கல்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம விவாதிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கட்சி இளைஞர்கள் விவாதிக்கிறாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி அதை செய்யலாம் என்று தான் நினைக்கின்றேன். ரஷ்யாவில் உள்ள விஷயங்களை பேசுறதுல எனக்கு ஒரு கேள்வி நான் இதில் குறித்து வச்சுருந்தேன், பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு, வேகமாக தாண்டிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டாளி வர்க்க சர்வதேசியம்னு ஒன்றை பற்றி நம்ம அதிகம் பேசுவோம். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் வந்து சர்வதேச கம்யூனிஸ்ட் கட்சிகள் சந்திக்கிற கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். ஆலோசனைகளை கேட்பது, அங்கே என்ன நடக்கிறது இங்கே என்ன நடக்கிறதுங்கிற விஷயங்களை கொஞ்சம் கலந்துக்கிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டு. அது ஆனால் ரஷ்யாவில் 1980க்கு அப்புறம் நடந்த 80, 85, 84க்கு பிறகு நடந்த அந்த ஒவ்வொரு விதமான, அதில் முதல்ல பெரிஸ்ட்ரோய்க்கா, அப்புறம் அந்த எல்சினுடைய ஆட்சி வர்றது, கர்பச்சோவை ஓரங்கட்டுறது, அப்புறம் ரஷ்ய பேரரசுன்னு சொல்லி அறிவிக்கிறது, இந்த மாதிரி பல ஒரு 4-5 மாநிலங்கள் பிரிஞ்சு போகிறது, இப்படி பல தளங்களாக அது நடைபெற்று கொண்டிருந்த ஒரு 4-5 வருடங்களாக அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த கட்டங்களில் பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் வந்து வேலை செய்யவே இல்லை. ஒரு சந்திப்பு கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையில அந்த சந்திப்புகள் நடந்தனவா, ஆசிய கட்சிகள் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியை சந்திச்சுதா, அல்லது ஐரோப்பிய கட்சிகள் சந்தித்தனவா, சந்திச்சுக்கிட்டு அல்லது ஒன்றுமே நம்மகிட்ட சொல்லாமல் விட்டாங்களா? ஆக இந்த பாட்டாளி வர்க்க சர்வதேசிய ஜெஸ்டர் இருக்க அது முழுக்க மங்கலாக அந்த சமயத்தில் போயிடுச்சு. ஸ்பெயினில் வந்து ஃபாசிசம் உருவான காலத்தில் அதில் உலக நாடுகள் அனைத்திலிருந்தும் போராளிகள் கலந்து கொண்டார்கள். அதில் போய் யூனிஃபார்ம் போட்டு சண்டை போட்டாங்க. ஆக அந்த மாதிரி உள்ள ஒரு சூழல்கள் எல்லாம் நடந்திருக்கு வரலாற்றில். 2ஆம் உலகப் போரில் வெவ்வேறு நாடுகளுக்கு உதவி செய்வதற்கு கம்யூனிஸ்டுகள் அணி சேர்ந்தார்கள். ஆனால் ரஷ்யா வந்து ஒரு சரிவை நோக்கி நகர்ந்த அந்த நேரத்தில் இந்த பாட்டாளி வர்க்க பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்பது ஒரு சாலிடாரிட்டி என்பது ஏன் தொழில்படவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதிலை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதனால இந்த சிக்கல்கள் இவற்றெல்லாம் புரிவதற்கு சில டாக்குமெண்டட் எவிடன்ஸ் மாதிரி இந்த சந்திப்புகள் நிகழ்ந்திருந்திருந்தால் நமக்கு இந்த விஷயங்களை இப்போ கூட பேசுவதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஒரு மௌனம்தான் நீண்ட காலமாக நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது தவிர நீங்க கேட்ட கேள்விகளில் சில கேள்விகளுக்கு நான் பொறுப்பு இல்லாமலேயே பதில் பேசி தாண்டி
போய்கொண்டிருக்கிறேன். டெரன்ஸ் கேட்ட கேள்வி, ஜாதி அப்படிங்கிறது அந்த அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு எழுதின இதில் வந்து ஒரு ஆயுதத்தால் முடிவு பண்ண வேண்டிய பிரச்சனைகளை நீங்கள் சட்ட தீர்மானங்களின் மூலம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறீர்கள். நேரடியாக ஹவாயா அந்த இடம் அந்த ஒரு தீவு ஒன்று வரும். இந்த தீவில் வந்து அந்த கருப்பின மக்கள் மீது ஏராளமான கொடுமைகள் இழைக்கப்பட்ட சமயத்தில், அந்த நார்த்தன் ஆர்மினால, அந்த சமயத்தில் சதர்ன் ஆர்மினால, அந்த சமயத்தில் அந்த துப்பாக்கிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கூட மார்க்ஸ் அதில் எழுதுவார். கருப்பின மக்கள் கையில் வந்து அவங்களை ஆயுதபாணிகள் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஏன் வந்து ஜாதிக்கு பொருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை டெரன்ஸ் முன்வைத்தார். நெருக்கடிகள் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது சட்ட அமைப்புகள்னால தீர்க்க முடியாத பிரச்சனைகளாகத்தான் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மட்டுமில்லாமல் அது எதிர்நிலைகளில் அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்கிறோம். இதுல பிரச்சனை என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கோஷத்திற்கு, இது ஆயுதங்களால் மட்டும்தான் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனைங்கிற ஒரு கோஷத்தை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்ம வெகுமக்களை திரட்ட வேண்டும். வெகுமக்கள் திரட்சி இல்லாமல் சிறு சிறு குழுக்களால் ஆயுதங்களை ஏந்தி இந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை இது. அப்போ இதற்கான ஒரு கேம்பெயின் முதல்ல நடக்கணும். அந்த கேம்பெயின் வந்து ஜனநாயகபூர்வமானதாக, அது அகில இந்திய அளவில் பரப்பப்பட வேண்டிய ஒரு கோஷமாக ஆக்கப்பட வேண்டும்ங்கிறது. இப்போ மார்க்ஸ் சொன்ன இந்த வரிகளை நான் இங்கே உச்சரித்திருப்பதற்கு கூட அது காரணமாக இருக்கலாம். அப்போ இதற்கான ஒரு வெகுஜன தளம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமானது. நம்ம ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து வந்து இது ஆயுதத்தால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசி அது தீராது. மாறாக இதை பல தளங்களில் பேசப்பட வேண்டும், பல தளங்களில் விவாதிக்கப்பட வேண்டும். என்ன அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு வெகுஜன கோஷமாக மாற முடியும். வெகுஜன கோஷமாக மாறும் பொழுதே அது அதனுடைய அழுத்தத்தை இந்த பிரச்சனையின் மீது செலுத்த முடியும். ஆக அந்த விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அகப்புற காரணிகள், புரட்சியினுடைய அகநிலை புறநிலை காரணிகள், ஒருபுறம் கட்சி, இன்னொரு புறம் பொருளாதார நெருக்கடி. இதுல பொருளாதாரம் உதறவில்லையா அல்லது கட்சி தேங்கி விட்டதா, தேக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். டெரன்ஸ் தான் கேட்டார். அதையும் நாம் தான் தேட வேண்டும், அதையும் நாம் தான் தொடர்ந்து பேச வேண்டும். பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற, பொருளாதார நெருக்கடியை சொன்னீங்களா, பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்களான்ட்டு எனக்கு புரியல நீங்க சொல்லும்போது. நெருக்கடி தான் சார், நெருக்கடி அப்படின்னு சொல்ற ஒரு நெருக்கடி இருக்கிறது. இரண்டு பக்கத்திலேயுமே வந்து இது இணைத்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டிய விஷயம். பொருளாதார நெருக்கடியினுடைய இதற்கு எதிர்வினையாற்றுவதற்கு வர்க்க ஸ்தாபனங்கள், குறிப்பாக தொழில் சங்கங்கள், கட்சிகள், அதுல அதான் திரும்பவும் தொழிற்சங்கம் என்பது அதுல முன்னெடுக்க வேண்டும். கட்சியிலும் தேக்கம் இருக்கிறது, அதுலயும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நம்ம பாராளுமன்ற எண்ணிக்கைகளோ, சட்டமன்ற எண்ணிக்கைகளோ, பஞ்சாயத்து தேர்தல்களில் உள்ள பங்கேற்போ எல்லாத்துலேயுமே நம்ம பகுதி குறைந்து கொண்டே போகிறது. ஆக இதை விட மோசமாக அது போகவே கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பல மடங்கு இதில் முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் நாம் அப்படிங்கிற தேவைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனையையும் நம்ம நான் ஒருவனால் இதில் அல்லது யாரோ ஒருவரால் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்று நான் நம்பவில்லை. மாறாக இதை பற்றிய ஆழமான அகலமான முழுமையான ஒரு கலந்துரையாடல் வேண்டும். அந்த சுக்கலிங்கண்ணன் கேட்ட கேள்வி மாதிரி ரஷ்ய சிக்கலை பற்றி நாம் ஏன் பேசவில்லை, அதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறதா, அது இல்லாமல் நாம் முன்னால் செல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்ட மாதிரி ஜாதிய விஷயத்திலையும் இந்த அகப்புற தேக்கமும் முதிர்ச்சியின்மையும் அல்லது அதில் எதிர்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை இவை இருக்கின்றன. இவற்றை சேர்த்துத்தான் விஷயங்களை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். தொடர் விபிஜி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி,
கர்பச்சேவ் குற்றவாளியா அல்லது அவருக்கு பிறகு வந்தவர்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி இருந்தது. கர்பச்சேவ் இருந்த பீரியட் வரைக்கும் நானும் அங்கே இருந்தேன். நானும் ஒரு மாணவனாக அங்கே இருந்தேன். கர்பச்சேவனுடைய பெரிஸ்ட்ரோய்க்காவை எங்க இந்திய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், எங்க ஆசிரியர்கள் இருந்த ரஷ்ய மாணவர்கள், நான் 10 மணிக்கு சரி வந்துருங்க 10:30 என்ன ஆக கர்பச்சேவனுடைய பீரியட்ல அந்த பெரிஸ்ட்ரோய்க்காவை நாங்கள் ஆதரித்தோம். எங்களுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பிஹெச்டி கைடு வந்து எங்க யூனிவர்சிட்டியினுடைய பார்ட்டி செக்ரட்டரி இவான் ஃபியோதரோவிச் ஜுப்கோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர், நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். தோளில் கையை போட்டுட்டு எசுபெசுக்கான கேள்வி எதையாவது கேட்டுட்டா வெளியே கூட்டி போயிடுவார். வெளியே கூட்டி போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி தந்து கொஞ்ச நேரம் வீட்டை சுற்றி அல்லது அங்கே அழகாக அந்த பனிக்குள்ளே அவர் கூட நடந்துக்கிட்டே விஷயங்களை பேசிக்கிட்டே போவோம். அப்படி இப்படிமா கடைசியில் கொஞ்சம் நழுவி போயிடுவார். இருந்த போதிலும் கூட என்ன சாப்பிட்டேன், அது இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். 20 கர்பச்சேவனுடைய பெரிஸ்ட்ரோய்க்கா வந்து நாங்கள் ஆதரித்தோம் ஒரு அர்த்தத்துல. அதுக்கு அப்புறம் இந்த எல்சன் ஒரு ஆள் வந்தாரு, அந்த அவருடைய கட்டத்துல தான் வந்து உண்மையிலே எதிர்ப்புரட்சியினுடைய சக்திகள் முன்கை எடுக்கின்றன அப்படிங்கிறத நாங்கள் புரிய ஆரம்பித்தோம். பெரிஸ்ட்ரோய்க்காவில் கர்பச்சேவ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கட்சி சார்ந்த அல்லது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் சீர்திருத்தங்களை வேகப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். சீர்திருத்தங்கள் குர்ஷேவ் காலத்தில் அல்லது குர்ஷேவுக்கு பிறகு அந்த கட்டத்திலேயே அந்த சீர்திருத்தங்களுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். கட்சி அதை செய்யவில்லைங்கிறது அந்த காலத்திலேயே அவர்களால். பெரிஸ்ட்ரோய்க்காவில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த பெரிஸ்ட்ரோய்க்காயை இன்னும் ஒரு கண்டெய்ன்டா அதை வந்து அவர் வந்து அந்த பொருளாதார அமைப்பினுடைய அல்லது ஜனநாயக நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டு முழுக்க நிலைகுலைகிற அளவுக்கு விடாம இதை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்காக இருந்தது. அது நடக்கும்னு எதிர்பார்த்தோம் கர்பச்சேவனுடைய காலத்தினுடைய பிற்பகுதியில். ஆனால் அவர் அந்த கட்டுப்பாட்டை இழந்து விட்டார், முழுக்க இழந்து விட்டார். இழந்தது மட்டும் இல்லாமல் அது எல்சினுடைய கைக்கு போச்சுது. அதில் ஒரு விதமான ஒரு ரஷ்ய பேரரசுவாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரஷ்யன் நேஷனலிஸ்டினுடைய ஒரு தீமை வந்து ஒரு சில ஸ்லோகன்ஸை வந்து எல்சன் கையில் எடுத்து அவர் வந்து அதை எதற்கு பயன்படுத்தினார்னு சொன்னால் பெரிஸ்ட்ரோய்க்கா சுட்டி காட்டிய சீர்திருத்தங்களுக்கு அல்ல, மாறாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு. இந்த இடம் வந்து அது ரெண்டு பேரும் வெவ்வேறு ரூல்ஸில் அந்த விளையாட்டை விளையாடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. இவங்க ரஷ்ய கூட்டங்களுடைய அந்த ரஷ்ய நேஷனலிசத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது, அதனுடைய அதிகாரத்தை காட்டுவது, அதற்காக ஆட்களை திரட்டுவது என்ற நிலைக்கெல்லாம் எல்சன் வந்து கொண்டு போய்விட்டார். அப்போ கர்பச்சேவால எதுவும் செய்ய முடியாமல் பலம் இழந்து போன ஒரு தோற்றமாக இருந்தது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு திருப்பு முனையாக எங்களுக்கு நினைவு இருக்கிறது. எனவே ஓரளவுக்கு முடிந்த அளவில் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். வெள்ளியங்கிரி தோழர், அந்த அம்பேத்கரையும் நீங்கள் ஒப்பிடுவதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முதல் கேள்வி கேட்டார், நான் அதை ஏதோ விட்டுட்டேன். நல்ல கேள்வி அது. அம்பேத்கரையும் லெனினையும் நான் ஒப்பிடுவேன். எனக்கு 2-3 இதுகளில் கேட்டிருக்கிறாங்க, அந்த ஜூம் லெக்சர்ஸ் வேறு ஏதோ 2 அமைப்புகளில் இருந்து. அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதில் முக்கியமானது வந்து நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், அந்த ஜனநாயக பகுதி இருக்கு இல்லையா, புரட்சியினுடைய ஜனநாயக திட்டங்கள் அப்படிங்கிறது, அந்த பகுதியை வந்து லெனினுடைய அந்த பகுதியை அம்பேத்கருடைய வேலை திட்டத்தோடு ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் அதில் வந்து முக்கியமான பகுதி என்று நான் நினைக்கின்றேன். நான் அதை செய்வேன், தொடர்ந்து செய்வேன் என்று நினைக்கின்றேன். கொஞ்சம் வாசிக்கணும், அம்பேத்கர்லையும் வாசிக்கணும், லெனின்லையும் தேவையான பகுதிகளை எடுத்து பயன்படுத்த வேண்டியது. உங்கள் அனைவருக்கும் நல்ல கேள்விகள். எல்லா கேள்விகளும் உண்மையான தேவைகளின், உண்மையான தெளிவின்மைகளின் அல்லது தெளிவுகளின் நோக்கில் கேட்கப்பட்டன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். ராமச்சந்திரன் வாங்க.
ஒரு கேள்விக்கு முத்துமோகனை வந்து பதில் சொல்லாம தவறி போச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து சொக்கலிங்க அண்ணாச்சி கேட்ட கேள்வி. அது என்ன கேள்வினா, அந்த லெஃப்ட் விங் மெலங்கலியா அப்படிங்கிறது வால்டர் பெஞ்சமின் சொன்னாரு. அது எந்த பின்னணியில அந்த லெஃப்ட் விங் மெலங்கலியா வந்தது அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. ஆமா 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 சொல்லிடுறேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, மறந்து போச்சு. 1931 அவர் அந்த சொற்களை பயன்படுத்தினாரு. பெட்ரோயிடோ ஏதோ ஒரு கவிஞருடைய கவிதைக்கு எழுதிய ரிவ்யூல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதை மேலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். நான் எனக்கு ஓரளவுக்கு அந்த விஷயம் தெரியும், ஏன்னா நாங்க தான் தமிழ்ல மொழிபெயர்த்தோம். சரி. ஆக அந்த சொல்லினுடைய தேவை வந்து இவருக்கு வந்து இவரு அதை சொன்ன சூழல் வந்து ஸ்பெயினுடைய பாசிச ஆட்சிக்கு எதிராக போராளிகள் அங்க போய்கிட்டு இருந்த நேரத்துல இவரும் அதுல பங்கேற்றாரு. இந்த ஸ்பெயின்ல உள்ள பாசிச ஆட்சிக்கு எதிரான போராட்டத்துல அந்த பின்புலத்துல அவருடைய வாழ்க்கை சூழல்களை சொல்லுதா இருந்துச்சுன்னா அதுல அவரு தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால இந்த சொல்லை அவர் சொன்னதாக நூல்கள் சொல்லுகின்றன. இன்னொரு பாலச்சந்திரன் கொஞ்சம் கூடுதலா சொல்ல முடியும்னா சொல்லுங்க. சரி, அதாவது 1931 நீங்க சொன்ன மாதிரி 1931ல எரிக் காஸ்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர், எரிக் காஸ்ட்னர்ங்கிற கவிஞர் வந்து ஒரு சில கவிதைகள் எழுதுறாரு, அது வெளிவருது. அந்த கவிதைகளை பற்றிய ஒரு மதிப்புரையை வந்து வால்டர் பெஞ்சமின் எழுதுறாரு. அதுல வந்து அந்த கவிதைகளுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்குதுன்னா, தொழிலாளி வர்க்கத்தினுடைய தோல்வியை புலம்பி தீர்க்கக்கூடிய கவிதைகளாக அந்த கவிதைகள் இருக்கு. அப்ப அந்த கவிதைகளுக்கு வந்து ரிவ்யூ பண்ணும்போது வால்டர் பெஞ்சமின் வந்து என்ன முடிவுக்கு வராருன்னு சொன்னா, இது வந்து ஒரு தோல்விவாதத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். எரிக் காஸ்ட்னர் வந்து ஒரு தோல்விவாதத்தை முன்வைக்கிறாரு. இந்த தோல்விவாதம் என்பது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, உற்பத்தி நிகழக்கூடிய கேந்திரங்களில் இல்லாமல் உற்பத்திக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருந்துகிட்டு உற்பத்தி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்து கொண்டு அதன் காரணமாக சந்தை பொருளாதாரத்தை அறியாமலே சந்தைக்கு பலியாகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தொனியில இந்த படைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் பெஞ்சமின் சொன்னார். ஆழ்ந்த தத்துவ நோக்கு உள்ள ஒரு விமர்சனம் அது. சொல்ல போனா ஃபேட்டலிசம்னு சொல்லுவார். அந்த ஃபேட்டலிசம் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து விலகி இருந்துகிட்டு அதன் காரணமாக சந்தை பொருளாதாரத்தினுடைய நிலைமை, அந்த சந்தை பொருளாதாரத்தினுடைய நிலைமையின் காரணமாக எப்படி வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போன்ற ஒரு துணியில இந்த கவிஞர் இந்த வாதத்தை தன்னுடைய கவிதைகள்ல வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைப்பார். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அருமையா அவர் விமர்சனம் பண்ணுவார். எப்படி இருக்கு இந்த தோல்வி மனப்பான்மையோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு இனி வந்து வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோல்வியை புலம்பலை முன்வைக்கக்கூடிய இந்த கவிதைகள் ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை முன்வைக்கின்றன வால்டர் பெஞ்சமின் சொல்லுவார். அது என்ன கருத்தியல் அப்படின்னா, the decayed bourgeoisie's mimicry of the proletariat அப்படின்னு சொல்லுவார். பாட்டாளி வர்க்கத்தினுடைய குரலில் பேசுகிற ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய ஒரு உள்ளடக்கம் அப்படிங்கிறத அவர் முன்வைப்பார். அப்ப the decayed சீரழிந்து போன ஒரு பூர்ஷா வர்க்கத்தினுடைய ஒரு மிமிக்ரி, ப்ராலிட்டேரியட்டை வந்து அது மிமிக்ரி பண்ண பாக்குது, அப்படி பண்றதுனாலதான் வந்து அது தோல்வி மனப்பான்மையில பேசுது, இந்த மாதிரியான கவிதைகளை நாம் அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அது என்ன விளைவை ஏற்படுத்துகிறதுன்னு பேசும்போது வால்டர் பெஞ்சமின் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரியான கவிதைகளுடைய ஃபங்க்ஷன் வந்து அரசியல் ரீதியாக பேசுவதென்றால் கட்சிகள் உருவாவதற்கு துணை புரிவதில்லை, மாறாக குறுங்குழுக்கள் உருவாகி ஒரு குறிக்கோளற்ற அரசியல் போக்குகள் பெருகி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால், இலக்கிய ரீதியாக பேச வேண்டும் என்றால் அது வந்து இலக்கிய சிந்தனை பள்ளிகளை உருவாக்குவதில்லை, அதற்கு பதிலாக புதிய திடீரென்று காணாமல் போய்விடக்கூடிய மோஸ்தர்களை மட்டுமே உருவாக்குகிறது. அதே போல பொருளாதார ரீதியாக பேச வேண்டும் என்றால் அது உற்பத்தியாளர்களோடான சந்திப்பை உருவாக்குவதில்லை, அதற்கு பதிலாக முதலாளித்துவத்தினுடைய ஏஜெண்டுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதைகளை வந்து வால்டர் பெஞ்சமின் விமர்சிப்பார். அப்படி விமர்சிக்கிறதுடைய முடிவில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா, இந்த லெஃப்ட் விங் மெலங்கலியா என்கிற இந்த உணர்வு அது வந்து முதலாளி வர்க்கத்தினுடைய
ரியலிசம் இருக்குல்ல, முதலாளி வர்க்கத்தின் சார்பான ஒரு யதார்த்தவாதம், அந்த யதார்த்தவாதத்தினுடைய சீரழிவான கருத்தியல் தான் இந்த லெப்ட் விங் மெலங்கலியாக வெளிப்படுகிறது. ஆகவே இது மிக மிக பிற்போக்குத்தனமானது. இட் இஸ் ப்ரொஃபவுண்ட்லி பெர்னிஷியஸ்லி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெப்ட் விங் மெலங்கலியாவை வால்டர் பெஞ்சமின் சொல்லுவார். இத எதுக்கு அவர் அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஹிஸ்டாரிக்கல் இதுல கான்செப்ட்ஸ்ல அவர் முக்கியமா ஆப்டிமிசத்தை முன் வச்சு பேசும்போது வரலாற்று நம்பிக்கைவாதத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் பல்வேறு போக்குகள் முதலாளித்துவ சமூகத்துக்குள்ளிருந்து எழுகின்றன, அதே போல முதலாளித்துவத்தை தகர்க்க விரும்புகிற ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்குள்ளேயும் அந்த கருத்தியல் எப்படி செயல்படுகிறது. அப்ப இந்த கருத்தியலை எதிர்த்து போராடுவதன் மூலம் தான் அந்த கன்சர்வேட்டிசத்தை நாம் கட்சிக்குள்ளிருந்தும் அகற்ற முடியும், சமூகத்திற்குள்ளிருந்தும் அகற்ற முடியும் என்று சொல்வதற்காக வால்டர் பெஞ்சமின் இந்த விஷயங்களை பயன்படுத்துவார். ஒரு வகையில சொல்ல போனா அந்த எரிக் காஸ்னருடைய கவிதையை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய கருத்தியலை வால்டர் பெஞ்சமின் இங்க வைக்கிறாருன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைய இந்திய சூழலிலும் கூட நாம் கடந்த காலத்துல நிறைய செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா அதுல எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டோம், இனி போறதுக்கு வழியே கிடையாது, பாதையெல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அப்படி புலம்புகிற பழைய கம்யூனிஸ்டுகளுடைய புலம்பல் வாதங்கள் எல்லாமே லெப்ட் விங் மெலங்கலியா தானா, அப்படி வால்டர் பெஞ்சமின் சொல்லக்கூடிய தன்மையில தான் அவங்க போய் நிக்கிறாங்களா என்பதை நாம் தீவிரமாக சிந்திப்பது நல்லது, ஆய்வுக்குட்படுத்துவது கூட நல்லது என்று நினைக்கிறேன். நீங்களும் அந்த கோணத்துலதான் சொல்லியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான சிந்தனைக்குரிய ஒரு கருத்தாக்கம். இதை இன்னும் கூட விரிவாக்கி இந்திய சூழலுக்கு பயன்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்கண்ணா. நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர். தோழர் ராமச்சந்திரன் தோழர் வாங்க, நிறைவு செய்வாங்க. தியரி ஆஃப் ரெவல்யூஷன், புரட்சி பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பில் அண்ணன் ஒரு மிக விரிவான சிறந்த உரையை ஆற்றியிருக்கிறார். தோழர் ஜான் சொன்னது மாதிரி வகுப்பு போல இது அமைந்தது. இதில் அசை போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அண்ணனுடைய உரையிலிருந்து. குறிப்பாக தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் ஒன்றிணைய வேண்டும் என்று மார்க்சினுடைய கண்டுபிடிப்பு. அடுத்ததாக அதாவது பாட்டாளி வர்க்க ஒன்றிணைவு. அடுத்ததாக லெனின் குறிப்பிட்ட ஏகாதிபத்தியம் என்ற கருத்தாக்கம். அடுத்ததாக ஜனநாயக உரிமை, புரட்சியில் ஜனநாயகம் என்கின்ற பகுதி. அடுத்ததாக இப்போது தோழர் பாலச்சந்திரன் பேசியதையும் சேர்த்து அந்த லெஃப்ட் விங் மெலங்கலியா, இடதுசாரிகளுடைய சோகம் என்ற வால்டர் பெஞ்சமினுடைய கருத்து. அடுத்ததாக கடைசியாக ஹோப், நம்பிக்கை என்கின்ற விஷயம். இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த உரையை நாம் நிறைய யோசிக்க வைத்த இந்த அண்ணன் முத்துமோகன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக, சமூக விஞ்ஞான பயிலரங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஒருங்கிணைத்த தோழர் ஜான் அவர்களுக்கும், இந்த கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட தோழர்களுக்கும், கலந்து கொண்ட தோழமை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி முடித்து வைக்கிறோம்.